ஒன்றாய் சேர கூடை நிறைய பழமும் பூவும் மஞ்சள் குங்குமம் மங்களம் பொங்க ஆற்று தாயே அருள் புரிவாய் வளங்கள் சேர்க்கும் விளைச்சல் தாரும் ஆடி பெருக்கே கரை புரண்டு ஆடி பெருக்கு கதை சொல்லும் பெண்கள் வேண்டும் வரம் சுமந்தே இயற்கை வழிபாடுகளில் தமிழர்கள் பலவிதமான கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் கடைபிடிக்கும் இந்த காலகட்டங்களிலே நீரின்றி அமையாது உலகு என்கிற வார்த்தையை மையப்படுத்தும்படி நீர்நிலைகளை வணங்கும் திருவிழாவாக இந்த ஆடி 18 ஆடி பெருக்கு கொண்டாடப்படுகிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மாவட்டங்களில் காவிரி தாயை வணங்கும்படியாக பல்வேறு நிகழ்வுகளும் பல்வேறு சடங்காச்சாரங்களும் பல்வேறு பாரம்பரியங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் திருச்சி மாவட்டத்தில் காவேரி படித்துறையில் கடந்து வந்து தங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் தொழில் நலனுக்காகவும் முன்னேற்றம் காண வேண்டும் சொல்லி புதிதாக ஆறு பாய்கிற இடங்களிலே நீர்நிலைகளை வணங்கும்படியாய் வந்திருக்கிறாங்க. நம்மளோட தொலைக்காட்சிக்காக நாம் அவர்களை சந்தித்து ஒரு சில விஷயங்களை நாம் கேட்க போகிறோம். வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். திருமலை அடிகளார் குழுமம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து வந்திருக்கிறாங்க. அடிகளார் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து தீட்சை பெற்று பல பக்தர்களுக்கு ஆசி வழங்கும்படியாக கடந்த 10 வருஷமாக அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. 10வது வருஷம் வந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் நாம் கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா, நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க? நாங்கள் வந்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம். நீங்கள் எதுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்க? நாங்கள் வந்து பஞ்சசம்சாரம் பண்ணியிருக்கோம். சங்கு சக்கரம் குத்திருக்கோம். சங்கு சக்கரை குத்திருக்கோம். சங்கு சக்கரை குத்தினாலும் நாங்கள் வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. நான்வெஜ்ஜு எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஹோட்டலில் கூட நாங்கள் சாப்பிட மாட்டோம். நாங்கள் வந்து இந்த ராமானுஜர் கூடத்தில் போய் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அங்கே தான் தங்கியிருப்போம். ஆனால் மக்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணோம்னா அது வந்து பெருமாளே வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அந்த குறிக்கோளுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்து சேவிக்கிறோம். இவர்கள் அந்த தீட்சை பெற்றதுனால இவங்க ஆசீர்வாதம் பண்ணுறது திருமாலே வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஐதீகத்தில் இருக்கிறதுனால இவங்க கடந்த 10 வருஷமாக அந்த விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயா நீங்கள்? சில்தூர் நம்ம விருதுநகர் மாவட்டத்துலேருந்து சில்தூர் ஆண்டாள் கோயிலும் வந்திருக்கோம். நாங்கள் சமாசம் பண்ணனால சங்கத்துக்குனால வர்ற பக்தர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்து நல்லபடியாக ஆசீர்வாதம் கொடுக்குறோம். நாங்கள் ஆசீர்வாதம் கொடுக்கறனால அவங்க நல்லா இருக்காங்க. ஒரு சில பக்தர்கள் விட்டு ஆசீர்வாதம் வாங்க வராங்க. இவங்க எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன் ஓங்கி உலகளந்த உத்தமன் பெருவாடி நாங்களும் பவைக்கு சாட்சியராகினார் ஸ்ரீகண்டி நாகலாம் ஓங்கி உலகளந்த உடனே சாரி, நான் இதுல நான் எடுத்துருக்கேன். திரும்ப எடுக்கும்போது நீர்நிலைகளில் வணங்கி நீர் தாயிடம் ஆசீர்வாதம் பெற்றவர்களை இவர்கள் ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான எல்லா மக்களுக்குமான ஆசீர்வாதத்தை இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் எல்லாம் ஒரே சிறுவில்லிபுத்தூர் மாவட்டம் ஒரே. சரி, இது எடுத்ததுனால ஆசீர்வாதம் பெற்றவர்கள் உங்களை தொடர்பு கொண்டிருக்காங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் நல்லது நடந்ததுன்னு இவங்களை தொடர்பு கொண்டிருக்காங்க. தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு வருடமும் நீங்கள் வந்து மக்களை ஆசீர்வதிக்க வேணும்னு சொல்லி. ஆமாம், அதனால் இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல வந்து மக்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி பெருமாள் தொண்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்து வருடம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் தொலைக்காட்சி சார்பாக கேட்டுக்கொள்வோம். நன்றி, தேங்க்யூ. என்னோட பேர் வந்து புகழரசன். மேம் உங்கள் பேர்? மேம் ஸ்ரீமதி. எங்கேருந்து சார் வரீங்க? ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம்.
சார் எதுக்கு சார் ஆடி 18க்கு இங்கே வந்திருக்கீங்க? ஆடி 18ங்கிறது வந்து ஒரு பாரம்பரியமான நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தில் ஆடி 18 என்பது ஆடி பெருக்கு. புது தம்பதிகள் எல்லாரும் அனைவரும் வந்து அம்மா மண்டபத்தில் வந்து ஆடி பெருக்கு அன்னைக்கு அந்த தாலி பிரித்து இது பண்ணுறது ஒரு வழக்கமாக இருக்கிறது. அதனால் வந்து மக்கள் பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் எல்லா திருச்சியிலிருந்து இல்லை, திருச்சியோட தவிர எல்லா ஊர்லேருந்து மக்கள் வந்து வரக்கூடிய இடம்னா அந்த அம்மா மண்டபம். கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது ஆடி பெருக்குன்னு அதனால் வந்து முன்கூட்டியே என்னென்ன இது பண்ண பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் காலையில் வந்துட்டோம். வந்து இங்கே வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இங்கே தான் இருக்கோம் நாங்கள். இங்கே எப்படி இருக்குது இந்த சுற்றுச்சூழல்லாம் பார்க்குறதுக்கு, இந்த காவிரி ஆறு தண்ணி இங்கே வந்ததுக்கும் இந்த இடத்தெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? தண்ணி வந்துருச்சு. இவ்வளோ நாள் வந்து தண்ணி எப்போவுமே வருஷம் தண்ணி வந்துடும். இது வருஷம் தண்ணி வராதுன்னு நாங்கள் ஒரு கஷ்டத்தில் இருந்தோம். அதனால் தண்ணி வராதா அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருந்தோம். ஆனால் வந்து தண்ணி வந்துருச்சு. பரவாயில்ல, சந்தோஷம். ரெண்டாவது வந்து மாநகராட்சி சார்பாக வந்து எல்லா பக்கமும் துணி குப்பை போய் இல்லாமல் சுத்தம் வச்சுருக்காங்க. அதனால் வந்து எல்லாருடைய தொழில்களும் எல்லாமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஆடி பெருக்குங்கிறது வந்து ஆற்றுல எப்படி தண்ணி நிறையா ஆடி பெருகி போகுதோ அதே மாதிரி நம்ம ஆடி பெருக்கனுக்கு ஒவ்வொரு தம்பதிகளும் குடும்பம் வந்து பெருகி போகணும். அது மாதிரி வந்து ஆடி பெருக்குங்கிறது ஒரு நிகழ்ச்சி. எனக்கு நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக பேசுகிறீங்களே, இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அந்த பேச்சு திறமை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பேச்சரம் இருக்கு. மெமிக்ரி பண்ணுவோம். மெமிக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்காக இந்த ஆடிப்பெருக்கு விழாவுக்காக இங்கே வந்திருக்க மக்களுக்காக யாரோ ஒரு ஆக்டர் நடிகர்கள் யாரோ வந்து பேசியிருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பேசலாம். அம்மா வணக்கம்மா. ஒரு நிகழ்ச்சி நான் சொல்லிக்கிறோம். நன்றி. காவல்துறைக்கு மிக நன்றி. சரிங்களா? ஏன்னா காவல்துறை வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மாநகராட்சி சார்பாக எல்லாருக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். புதுமண தம்பதிகள் ஆடி பெருக்கு அன்னைக்கு வந்து அம்மா மண்டபத்தில் வந்து நிகழ்ச்சி வந்து ஆடி பெருக்கு தாலி மடிச்சு பாதி பண்ற மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அப்படி இன்னும் யாராவது ஒரு வாய்ஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சூப்பராக பண்ணுறீங்களே. அடுத்தது வந்து விஜய் சேதுபதி வந்து உங்களோட சேனலில் வந்து இது பண்ண போய் பார்த்துக்கலாம். ஜியெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க கூலிங்களா செம்மையா இருக்கீங்களா? சூப்பர். வணக்கம் திருச்சி இருக்கு. சேனல் சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, சூப்பர்லாம் அப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னுடைய புதுமை தம்பதிகள் நாங்கள் வந்திருக்கோம். மேரேஜ் ஆகி ஒரு 4-5 வருஷம் தான் ஆகுது. சூப்பர் இருக்கீங்க. அடுத்தது வந்து ஆடி பெருக்கு எல்லா மக்களும் வந்திருக்காங்க. மாநகராட்சி சார்பாகவும் அது இல்லாமல் வந்து காவல்துறை சார்பாகவும் சூப்பராக நல்லா அருமையாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சொல்லிக்கலாம் அப்பா சொல்லலாம் அஜி ஜி வேற லெவல் ஜி, செம்மையாக பண்ணுறீங்க ஜி நீங்கள். ஸோ இப்போ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு விழாவையும் இங்கே காவேரி தண்ணி எதுக்கு வருதுன்றதை பற்றியும் இந்த காவல்துறையை பற்றி கூட நம்மளுக்கு இங்கே மாநகராட்சியை பற்றி கூட அண்ணன் சூப்பராக தெளிவாக மெமிக்ரியில் சொல்லி கொடுத்தாப்புல. ஸோ இந்த பொதுமக்களுக்காக வந்து பொதுமக்கள் வந்து இங்கே குப்பையெல்லாம் நிறையா கொட்டுறாங்க. இதெல்லாம் கூட நாங்கள் மாநகராட்சி மூலியமாக நாங்கள் இங்கே சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். லாஸ்ட்டாக வந்து வணக்கம் திருச்சி இந்த நிகழ்ச்சியை எனக்கு பேச வச்ச அண்ணனுக்கு என்னுடைய தேங்க்ஸ். திருமண நாள் முதல் நாளுக்கு தாலியை பிரித்து கட்டும் சடங்காச்சரங்கள் பல வகையான தம்பதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாம் ஒரு தம்பதிகளை பார்க்கிறோம். உங்கள் பேர்? பால்ராஜ். எங்கேருந்து வரீங்க? புதுக்கோட்டை. திருமணம் எப்போ நடந்தது? லாஸ்ட் இயர்னா டேட்டு மார்ச் 25ஆம் தேதி திருமணம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த மாதிரி செய்யும்போது வந்து பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எப்படி உங்களுக்கு ஃபீலாக இருக்குது? அதில் தண்ணி நிறையா அமைச்சு இப்போ வரல. முதல்ல தண்ணி கரை புரண்டு ஓடினது, இப்போ வந்து நம்ம கரையில் இறங்கி செய்கிற மாதிரி இருக்குது. ஓகே, எனக்கு பிடிச்ச நடிகர் விஜய் என்று சொல்லாங்க. புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்வு நீர்நிலைகளிலே நீர் பெருகி செல்வது போல வாழ்விலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஆரோக்கியமும் குடும்பத்தில் நிலைத்து பெருக ஜெயம் தொலைக்காட்சி சார்பாகவும் வி தொலைக்காட்சி சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. சென்னை மயிலாப்பூர் பகுதியிலிருந்து திருச்சிக்கு வந்து காவேரி தாயை வணங்க ஒரு தம்பதிகள் வந்திருக்கிறார்கள். அவரிடம் ஒரு சில கேள்விகள் நாம் கேட்போம். உங்கள் பேர்? என்னோடய பேர் பாண்டிதுரை. நான் சென்னை மயிலாப்பூர்லேருந்து வந்திருக்கேன். இவங்க என்னுடைய மனைவி அஞ்சு. வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற இந்த ஆடிப்பெருக்கு திருவிழா ரொம்ப கோலாகலமாக ரொம்ப கொண்டாட்டமாக நடக்கும் மக்கள் மத்தியில். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நானும் என்னோடய மனைவியும் சேர்ந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் நாங்கள் கேள்விப்பட்ட மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு இல்லை. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா காவேரியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மிக குறைவாக இருக்குது, மழை இல்லாத காரணத்தினால.
பட் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா புது தம்பதியர்கள்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம தமிழ் கலாச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாலியோட மகிமையை ரொம்பவே எடுத்துக்காட்டாக நல்லா சூப்பராக எடுத்து காட்டுறாங்க. நல்ல விஷயமா. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் அட்வொகேட்டாக இருக்கேன். அதுதான் அந்த பேச்சிலே தெரியலையா, நான் பேர் மட்டும்தான் கேட்டேன். இவர் வந்து கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையுமே எடுத்துட்டார். கேட்டால் வழக்குரைஞர். கரெக்டாக? ஓகே, ரைட். அதாவது இந்த ஆடி 18 பெருக்கு வந்து என்ன நோக்கத்துக்காக செய்கிறாங்கன்னு தெரியுமா? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்க மென்மேலும் வளர்ச்சி அடையணும், அவங்ககிட்ட இருந்த கஷ்டம்லாம் போயிட்டு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புமாக நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக இதை கொண்டாடுறாங்க. ஏன்னா இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறனால இவரோட சப்ஜெக்டில் கரெக்டாக இருக்கிறாரு. ஆடிப்பெருக்கு வந்து பஞ்சபூதங்களில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீர். அந்த நீர் ஆதாரங்களை வணங்கும்படியாய் தமிழர்களால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு திருவிழா தான் இது. குளங்கள், ஆறுகள், ஏரிகளில் நீர் இல்லைன்னா நாங்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக நீர் தாய்க்கு நன்றி சொல்கிறோம். உங்கள் கான்செப்ட் என்னன்னா நல்ல ஒரு துணை கிடச்சிச்சு, நல்ல ஒரு வாழ்க்கை கிடச்சிருச்சு, நாங்கள் அந்த இடத்த விட்டு வெளியே வர மாட்டோம் அப்படின்னு தலைவர் அதிலே நிற்கிறாரு. அம்மா நீங்கள் ஏதாவது பேசுங்க. என்னோட பேர் அஞ்சு. நாங்கள் மயிலாப்பூர்லேருந்து வரோம், சென்னையில் இருக்கோம். ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். என் குழந்தை இருக்காங்க. கல்யாணம் ஆகி நான் இது வரைக்கும் வந்தது கிடையாது. இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆடி. நீங்கள் முன்னாடி வந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை, இதுதான் முதல் முறை. பார்க்கறது தான் நியூஸ்ல. முன்னாடி போன வருடம்லாம் அந்த படித்துறை வரைக்கும் எங்களுக்கு உள்ளேயே இறங்க முடியாமல் இருந்தது. அதனால தான் நாங்கள் இந்த வருஷம் சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் பார்த்தா இவ்வளோ காலியாக இருக்குது, சுத்தமாக தண்ணியே இல்லை. நாங்கள் இத்தனைக்கு விடிய காலையில் நாங்கள் அங்கே போனோம், தண்ணி எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. காலையில் பார்த்தா தான் அவ்வளோ குப்பை ஒரு மாதிரி இருக்குது. சரி அதுலேயும் குளிச்சுட்டு தான் வந்து என்ன பண்ணுறோம். ஃபீல் பண்ணுறதுக்குன்னு ஒன்றும் கிடையாதுப்பா. ஏன்னா நாங்கள் காவேரி தாயை வணங்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு வந்தோம். ஆனால் ஏமாற்றம் தான் மிச்சிருந்துச்சு. மற்றபடி நாங்கள் எதுவும் எதிர்பார்த்த மாதிரி இப்போ இந்த வருஷம் அமையல. நான் வருஷம் ஒரு தொடர்ந்து எனக்கு 3 பொண்கள் இருக்காங்க. இவங்க லாஸ்ட்டு பொண்ணு. நான் ரெண்டு பொண்ணுக்கும் நான் காவேரிக்கு தான் வந்து பெருக்கியிருக்கோம். அப்போலாம் ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து குடும்பத்தோட மகிழ்ச்சியாக காவேரி தாயை வணங்கி எங்களுடைய வளம் நல்லா இருக்கணும், எல்லா மக்களுக்கும் நல்லது கிடைக்கணும், சந்தோஷம் கிடைக்கணும், நல்ல மழை வரணும், வருடபவானை வேண்டிக்கிட்டும் காவேரி தாயை வணங்கிக்கிட்டும் போவோம். ஆனால் இந்த வருஷம் ஏமாந்துட்டோம். காவேரி தாய் எங்களுக்கு இந்த வருஷம் சந்தோஷத்தை கொடுக்கல. இந்த வருஷம் வந்து நீர் தாய் வந்து சந்தோஷம் கொடுக்காம கண்டிப்பாக இருக்காது. இந்த குறைவான இடத்துல நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை. ஆமாம் ஆமாம். தமிழருடைய வளர்ச்சிக்கு முதல்ல என்ன பண்டிகைன்னு சொன்னாங்கன்னா ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்குனாலே மக்களுடைய வளம், சுகம், துக்கம், கஷ்டம், சந்தோஷம் எல்லாத்துமே வந்து பெருகணும்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம முன்னோர்கள்லாம் வந்து எப்படா ஆடிப்பெருக்கு வரும், நம்ம அம்மா வீட்டுக்கு போவோம், நல்ல புது நகையை வாங்கி கொடுப்பாங்க அம்மா, ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா? தாய் வீட்டில இருந்து என்ன நகை போட்டாங்க, மாப்பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்கல்ல, சில பல ஃபேமிலியெலாம் இதெல்லாம் எதிர்பார்ப்போட இருக்கும். எனக்கும் அது இருந்துச்சு. எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல, ஏன்னா எங்கள் அம்மா இல்லை அப்படிங்கிறதுனால. அதே என்னுடைய கஷ்டம் வந்து என் பொண்களுக்கு வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அந்த ஆடிப்பெருக்கை வந்து காவேரி தாயை வணங்கி நம்ம பெருக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கோள். இப்பவும் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கு, அதையும் தாண்டி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அம்மா உங்க வேண்டுதல் கேட்கப்படும். அடுத்த வருஷம் காவேரி தாய் கரை புரண்டு ஓடுங்கிற நம்பிக்கையில நிச்சயமா உங்களோட திருமணத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நீர் பெருகிறது போல உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருகி. உங்க மாமியார் தானே கரெக்டா பேசுறாங்க, அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை தான் கேட்டேன், விறுவிறுன்னு போயிடுச்சு. அதனால சிறப்பான ஒரு மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தம்பதிகளை இணைத்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்கிறோம். உங்களுடைய வாழ்வு செழிக்க எங்கள் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? அரியலூர்லேருந்து வரோம். அரியலூர்ல இருந்து இது எத்தனாவது அடிக்கடி வந்திருக்கீங்க? வந்திருக்கோம். சரி, எத்தனாவது வருஷமா வரீங்க? 5 வருஷமா வரும். சரி, இந்த வருஷம் என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஃபீல்லாம் கிடையாது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மண்ணு தண்ணி வரல, அதனால ஆத்துலயே வந்து செய்யறோம்ல, ஆத்துக்குள்ளேயே. அதாவது ஆடி பெருக்கு வந்து மண்ணையும் நீரையும் வணங்கும் ஒரு திருவிழா. நம்ம இங்க மண் இருக்குது, நீர் இருக்கு. போன வருஷம் வந்து நீர் மட்டும்தான் இருந்துச்சு, இந்த தடவை மண்ணையும் வணங்குறோம், உட்காந்து அங்க எல்லா விஷயம் பண்ணிட்டு நம்ம வரோம். அதனால ரொம்ப சந்தோஷம். இந்த ஆடி பெருக்கு எதுக்காக கொண்டாடுறாங்க? அது அவங்களுக்கு தான் தெரியும், பெரியவங்களுக்கு தான் தெரியும். இருக்கு சுமங்களே எல்லாரும் இருக்கணும், மாம்பழை பொம்பளை எல்லாமே நல்ல ஒரு குடும்பங்களாம் நல்லா எல்லாம் சேர்ந்து இருக்கணுங்கிறதுனால வந்து ஆடி பெருக்கு.
ஆடிப்பெருக்கு வந்து திருமணம் வந்து நல்லபடியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆமா. ஆனா இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், பஞ்சபூதங்கள்ல 5 பூதங்கள்ல ஒரு பூதம் வந்து நீர். சரியா? அந்த நீரை வணங்கக்கூடிய ஒரு நாளுன்னு வந்து தமிழர்கள்ல இல்லை. இந்த ஆடி 18 தான். நீர் இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஒரு நாள் நீர் இல்லாம இருக்க முடியுமா? அந்த நீரை ஒரு நாள் ஃபுல்லா நினைத்து பார்க்கும்படியாய் இந்த தமிழர்கள் பண்பாடு இந்த ஆடி 18 கொண்டாடப்படுது. அதுல ஒரு பகுதி தான் கணவன் மனைவி வந்து தாலி பிரிச்சு கட்டுறது, புதுமண தம்பதிகள். சரிங்களா? அதனால சிறப்பான முறையில் அரியலூர்ல இருந்து வந்திருக்கீங்க. இது எதுக்கு இந்த அரிசி? பாரம்பரியம். பாரம்பரியம், அதாவது இப்ப அப்படி கிடைக்கல, அதனால கடையில வாங்கி செய்யறோம். அதே பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் வண்ணமா இவங்க இந்த மாதிரி நிறைய பொருட்கள் செஞ்சு வழிபடுறாங்க. அதனால எங்க தொலைக்காட்சி சார்பாக இந்த காவேரி தாய் பெருகி ஓடுறது போல உங்கள் குடும்பத்துல ஆசீர்வாதமும் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருகி ஓட வாழ்த்துக்கிறோம். திருச்சி பகுதியிலிருந்து வந்த ஸ்ரீபிரியா அவர்களிடம் பேச போறோம். இன்னைக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சிஸ்டர்? பஞ்சபூதங்களின் ஒரு தெய்வமாகிய நீர், அதை வந்து நம்ம கடவுளாக வழிபடுற நாள் வந்து ஆடிப்பெருக்கு. திருமண புது தம்பதிகள் இங்கே வந்து புதுசாக மாங்கல்யம் மாற்றுவது இந்த மிகவும் சிறப்பு. அதாவது புதுமண தம்பதிகள் இங்கே வந்து மாங்கல்யம் மாற்றிக்கிறது சிறப்பு. இது எத்தனாவது வருஷம் வரீங்க? ஏற்கனவே இங்கே வந்திருக்கீங்களா? வந்திருக்காங்க சார். இது நான் வர்றது வந்து 18வது வருஷம். தொடர்ந்து 18 ஆண்டுகள் வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு 18 ஆண்டுகளில் நீங்கள் வரும்போது இந்த மாதிரி தண்ணி ஏதாவது குறைஞ்சிருந்ததை பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க சார், போன வருடம் வரைக்கும் தண்ணி அதிகமாக இருந்தது. இன்று குறைந்திருந்தாலும் இன்று மண்ணையும் நீரையும் வணங்குவதற்கான சிறப்பு இன்று கடவுள் கொடுத்திருக்கிறார். அழகாக சொல்லிட்டாங்க. ப்ளஸ்லேயும் ஒரு மைனஸ்லேயும் ஒரு ப்ளஸ் இருக்குது. என்னென்னா, போன தடவை நீரை மட்டும்தான் வணங்கணும், இந்த தடவை வந்து மண்ணையும் வணங்குகிறோம் நீரையும் வணங்குறோங்கிற நேர்மறை கண்ணோட்டத்தில் பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா? ஆமாங்க சார். சென்னை பல்லாவரத்திலிருந்து இந்த நீர்த்தாயை வணங்கும்படியாக இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களோட ஒரு சில வார்த்தைகள் நாம் கேட்போம். இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது ஆடி அழைச்சிட்டு வரும், பெருக்கிட்டு வரும், விவசாயம் செழிக்கணும். அதுக்காக முதல் பூஜை இந்த நிலம் நீர் எல்லாமே சேர்ந்து வரும் இல்லையா? அதில் முதல்ல இந்த காவேரி தாய் வணங்கினா தான், இவங்க நமக்கு வழி கொடுத்தா தான் எல்லாமே செழிக்கும். அதனால் நீரின்றி அமையாது உலகு என்கிற வார்த்தையே அக்கா அழகாக சொன்னாங்க. என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் டீச்சராக ஒர்க் பண்ணேன். அதுதான் அது என்னடா வார்த்தை இப்படி வந்து ஃப்ளோவாக கொட்டுது அப்படின்னு பார்த்தா, அங்கே ஒரு வழக்கறிஞர் வரும் கொட்டினார்ல, அந்த மாதிரி டீச்சரில் பாடம் எடுத்து பழகிட்டாங்க. அதனால் நான் ஒரு கேள்வி கேட்டதுக்கு அழகாக அந்த கட்டுரையை முடிச்சிட்டாங்க. சென்னையிலேருந்து இந்த நீர்த்தாயை வணங்கும்படியாக இவர்கள் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷம் வருஷம் வந்துட்டே தான் இருக்கும். 50 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இப்போ 50 வருஷம் ஆகுது எங்களுக்கு. 50 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்காங்க. இந்த காவேரி தாயோட பிளெஸிங் வந்து உங்களோட குடும்பத்தில் நிலைச்சிருக்க நாங்கள் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துறோம். இது நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் சுப்பிரமணியபுரம், திருச்சி சுப்பிரமணியபுரத்தில். திருமணம் எப்போ ஆனது உங்களுக்கு? போன வருஷம் ஆச்சு. போன வருஷம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா? வருஷம் இங்கே தான் வந்து எப்பயுமே ஆடி 18 கண்டிப்பாக இங்கே வந்துருவோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வருவீங்க? ஃபஸ்ட்டு மாட்டிக்காதீங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஃபேமிலியோட வந்தோம். இப்போ கல்யாணம் நாள் ஒய்ஃப் அவங்க ஃபஸ்ட்டு ஃபேமிலியோடு வந்திருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ வருஷம் நீங்கள் வரீங்களே, நீங்கள் எப்படி இப்போ ஃபீல் பண்ணுறீங்க? முன்னாடியோட இப்போ ஒய்ஃப் அவங்க ஃபேமிலியோட வந்து கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா அந்த முகத்தில் அந்த தேஜஸ் தெரியுதுப்பா. அந்த முகத்தில் அப்படியே ஒய்ஃப் வந்துட்டாங்கிற சந்தோஷம் தெரியுது. நிச்சயமாக அந்த சந்தோஷம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிலைச்சிருக்க நாங்கள் வாழ்த்துக்கிறோம். எதுக்காக இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாடுறாங்க உங்களுக்கு தெரியுமாம்மா? ஆடிப்பெருக்கு வந்து எப்படி தண்ணி வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, சாப்பாடு எல்லாத்துக்கும் கிடைக்குதோ அந்த மாதிரி வந்து எப்பயுமே சந்தோஷமாக தண்ணி நிறையா வரணும் அப்படின்னு சொல்லி ஆடிப்பெருக்கு காவேரி தாயை வணங்குறோம். சூப்பர். ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இது வருஷம் நீங்கள் வந்துட்டு தான் வருஷம் வரும் இல்லையா? சரி, இந்த தடவை என்ன எப்படி தெரியுது உங்களுக்கு? இந்த வாட்டி தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லைன்னா அங்கே வச்சு சாமி கும்பிட்ருவோம். இந்த வாட்டி கொஞ்சம் உள்ளார தள்ளி வந்து சாமி கும்பிடுவோம். ஆனால் இதுலேயும் ஒரு நல்லது இருக்குது, கண்டுபிடிங்க பார்ப்போம். அதான் கொஞ்சம் மித்த ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கும் இல்லையா? தண்ணினால ப்ராப்ளம் இல்லை, அதுதான் நல்லது கூட. சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்கோம். ஆடி 18 வந்து மண்ணையும் நீரையும் வணங்கக்கூடிய ஒரு நாள். போன தடவை அங்கே நம்ம படிக்கட்டில் நின்று நீரை மட்டும் வணங்கிட்டு போனோம். ஆனால் இந்த தடவை மண்ணையும் வணங்குறோம், நீரையும் வணங்குறோம். அதனால் நீர் குறைஞ்சாலும் அதில் ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடந்துருக்கு. நீங்கள் எப்படிங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தண்ணி தான் நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து தண்ணி மட்டும் இல்லாது, இதுதான் உணவு. தண்ணி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அப்படியே உணவாகுது. அதனால் மக்கள் எல்லாருமே நல்ல உணவு உண்டு இருக்கிறதுக்கு இந்த தண்ணியோட இப்போ ஆடிப்பெருக்கு தான் வந்து உதவுது. நமக்கு காவேரி தாய் தான் நமக்கு வந்து உதவுது. அதுதான் தாய், அதுதான் உணவு நமக்கு கொடுக்குது. நன்றி. உங்கள் பேர்? கபிலன். கபிலன் கபிலன் எப்போ திருமணம் ஆச்சு?
1.5 மாதம் ஆகுது. 1.5 மாதம். சரி. இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்களா? இல்லை இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட்டா? இல்லை ஏற்கனவே வந்து பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸோட? இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா தான் ஃபீல் பண்ணுறேன். உங்கள் பேர்? சௌந்தர்யா. சௌந்தர்யா. சரி. இதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? நீங்கள் எந்த ஊர்? நான் பெரம்பலூர். 2 பேருமே பெரம்பலூர் தானா? திருச்சி இந்த காவேரி தாயை பார்க்க வந்திருக்கீங்களா? சரி. இதுதான் முதல் தடவை இல்லையா? எப்படி நீங்கள் எப்படிமா நினைக்கிறீங்க இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது? நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி கரை புரண்டு ஓடும் போதெல்லாம் நீங்கள் வரல. ஆமாம். இதே பகுதியில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு மற்றவங்களை விட இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால் நம்ம அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்போம். நீங்கள் எப்படிமா ஃபீல் பண்ணுறீங்க இந்த தடவை? நாங்கள் வந்து இந்த வருஷத்தை ரொம்ப கவலைப்படுறோம். தண்ணி நிறையா போய் விவசாயம் பண்ணுச்சுன்னா என்ன நீட்டாக நம்ம வாழ்ந்தாலுமே அந்த விவசாயம் இல்லைன்னா எல்லாருக்குமே ஒரு இழப்பீடாக தான் இருக்குது. அது எப்படி இருந்தாலும் சரி, கர்நாடகா அந்த தண்ணியை திறந்து விட்டு தமிழ்நாடு அவங்களோட சேர்ந்த மக்கள் தான். அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும். உபரியாக வர்றதை திறந்து விட்றாங்க. ஆனால் அதே இதே பற்றாக்குறையாக இருக்கப்போ திறந்து விட்டு நம்மளையும் காப்பாற்றினாங்கன்னா அது ஒரு நல்லதாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அருமையான ஒரு வார்த்தை. உபரியாக வரும்போது திறந்து விடும்போது பற்றாக்குறை இல்லாத வண்ணம் அவர்கள் திறந்து விட்டு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் பெருக்கினால் நல்லா இருக்கும். நீங்கள் எப்படிங்க? எப்போவுமே வந்து தண்ணி நிறையா இருக்கும். இப்போ வந்து சுத்தமாக தண்ணியே இல்லை. இது மாதிரி இருக்கையில் வந்து ஒரு விழா கொண்டாடையில் ஓரளவு தண்ணி இருந்தால் தான் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி கரையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் வந்து திருவிழா கொண்டாடுறோம். இந்த நிலைமை இருக்கக்கூடாது. இனிமேல் வந்து அந்த 18 படினா 18 படி நிறைஞ்சி ஓடிக்கிட்டு இருந்த நேரம் உண்டு. இன்றைக்கி ஒரு 2 படி கூட இல்லை. அதனால் தண்ணி நிறையா வரணும். ஏதோ ஓரளவு எங்களுக்கு வந்து இன்னும் போக இன்னும் கிழக்க போக சுத்தமாகவே இருக்காது. அதனால் அவங்களுக்கும் ஓரளவு தண்ணி வரணும், நமக்கும் இருக்கணும். அதை வந்து மேலே உள்ளவங்க அதை பார்த்து செய்யணும். அதுதான் மிக அருமையாக சொல்கிறார். 18 படி நிறைந்திருந்த காலங்கள் உண்டு. ஆனால் இப்போ வந்து 2 படி கூட நிறையாமல் இருக்கு. ஏன்னா இவங்க லோக்கலில் இருக்கிறனால இதோட ஃபீல் பண்ணுறாங்க. விவசாயம் செழிக்கணும், நீர்நிலை அதிகமாகணும், கர்நாடக அரசு கண் திறக்கணும், நிறைய விஷயங்கள் அம்மா சொன்னாங்க. நீங்கள் என்ன? நம்ம எப்போவுமே இங்கே வரும்போது தண்ணி நிறைஞ்சிருக்கும். எல்லாரும் மேலே நின்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இது முதல் தடவை இங்கே இவ்வளோ தூரம் வந்து நான் தண்ணி பார்க்குறது. அது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. தண்ணி இந்த தடவை கிடைக்கணும் சீக்கிரம். என்னோட கோரிக்கை என்னன்னா, நான் தண்ணி ரொம்ப இங்கே நல்லா இதாக வந்துட்டு இருந்துச்சு. பார்க்கறக்கே கொஞ்சம் மனசு சங்கட்டமாக இருக்குது. இப்படி அழுக்கு தண்ணியோட இது பண்ணுறது ஒரு சாமி கும்பிட்ற ஒரு நல்ல விஷயத்துக்கு வரும்போது கொஞ்சம் மேலே உள்ள அரசு நம்மளுக்கு பார்த்து ஏதாவது தண்ணி திறந்து விட்டால் நல்லாயிருக்கும். நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போது இன்னும் இந்த சைடு கிழக்கு உள்ளவங்க சைடு பார்த்தோம்னா அவங்களுக்கு இன்னும் தண்ணி நல்லா கிடச்சிருக்காது. அப்படிங்கும்போது கொஞ்சம் கர்நாடகாவிலேருந்து நம்மளுக்கு தண்ணி வந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் மழை பொழிவும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லி எல்லாருக்காகவும் சொல்லி வேண்டிக்க வேண்டியது. காயத்ரி. சத்தமா எந்த நடிகர் பிடிக்கும்? எந்த நடிகர் பிடிக்கும் சொல்லு. எல்லாமே பிடிக்குது. சிஎம் அம்மா தான் பிடிக்குது. சரி. வணக்கம் பிரதர், உங்கள் பேர்? என் பேர் லோக வெங்கடேஷ். என் ஒய்ஃப் பேர் வந்துட்டு ஜனப்ரியா. சரி. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கீங்களா? அது ரொம்ப சின்ன வயசில் வந்தது. இப்போ தான் வந்துட்டு விவரம் தெரிஞ்சு இப்போ தான் வரோம். விவரம் தெரிஞ்சு மனைவியோட தான் வரீங்க? ஆமாம். இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது எப்படி உங்களால் ஏற்றுக்க முடியுது? அது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்குது. ஆடி பெருக்கு எல்லாம் இந்த கும்பல்லாம் கூடுதில்ல, எதுக்காக கூடுறாங்க? அது பேர்லேயே இருக்குது நமக்கு. ஆடி பெருக்கு. இதுலேருந்து எல்லாமே வந்துட்டு பெருகட்டும் அப்படின்றதுக்கு அந்த பேர்லேயே இருக்காப்பா பெருக்கு. அதனால இவங்க எல்லாமே இங்கே கூடி அந்த பெருக்கு சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கொண்டாடுறோம். எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணும்னு வந்திருக்கிறாங்க. அதனால நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இது கண்டிப்பாக இது ஒரு புது விதமான அனுபவமாக இருக்குது. எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்துட்டு ஒரு ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்கோம். வணக்கம் ப்ரோ. சக்திவேல். எப்போ திருமணம் ஆச்சு? மார்ச் 16. முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்களா? இங்கே வந்ததில்லை. இல்லை வா, சந்தேகப்படாத. ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்காரான்னு கேட்டேன். இல்லைங்க. உங்கள் பேர்? பவானி. நீங்க வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க. ரைட், ஓகே. அப்போ எப்படி இருக்கு? அப்ப ஃபேமிலி கூட வந்து இப்ப ஹஸ்பண்ட் கூட இல்லம்மா, என்ன சொல்றீங்க? தண்ணி நிறைய இருந்துச்சு, இப்ப தண்ணி கம்மியா இருக்கு. தண்ணி வந்து இப்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு தங்கச்சி ஃபீல் பண்றாங்க. நீங்க வந்திருக்கீங்களா? நீங்க வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். வந்திருக்கீங்க. எதுக்காக வராங்க? எதுக்காக இன்னைக்கு வராங்க? இன்னைக்கு புது தாலி மாத்திரத்துக்காக. புது தாலி மாத்திரத்துக்காக இன்னைக்கு வந்து அந்த டேட்டா செலக்ட் பண்றாங்க. இன்னைக்கு ஏன் புது தாலி மாத்துறாங்க? அதாவது ஆடி பெருக்குன்னா தண்ணி பெருகி ஓடும். அதனால ஒரு நல்லது, ஒரு தோசைகள் அது இது கழியும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க.
30 ஆண்டுகளாக இந்த காவிரி நதிக்கரையில் புரோகிதம் பண்ணி கொண்டிருக்க ரகு ஐயா அவரிடம் ஒரு சில வார்த்தைகள். அவர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு அவர் சொல்லுவார். அதாவது இந்த ஆடி 18ல் தாலி பறிக்கு போடும்போது அவங்களோட வம்சம் விருத்தியாகும். குழந்தை பாக்கியம் காவிரி தாய் அருளால் சிறப்பாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பலன் அந்த அதுதான். இங்கே வந்து தாலி பறிக்கு போடும்போது தன் பாவங்களை நீக்கக்கூடிய சக்தி வந்து காவிரி தாய்க்கு இருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் நவகிரகத்தில் இருக்கிற தோஷங்கள் அத்தனை நிவர்த்தி செய்யக்கூடிய தாய், புனித தாய் யாருன்னா காவிரி தாய். அந்த தாயின் கருணையினால அவங்களோட வாழ்வியல் தோஷங்கள், நவகிரக தோஷங்கள் நீங்குது. அதனாலவே இங்க வந்து தாலி பறிக்கு போடும்போது செல்வ வளம், குழந்தை வளம், வம்ச அபிவிருத்தி, இப்படி நல்ல காரியங்கள் நடக்குது. 30 ஆண்டு காலமாக நிறைய பேருக்கு நல்ல தாய் அருள்கிறார். இதுதான் ஆடி 18ஓட சிறப்பு. மணச்சநல்லூர் பகுதியிலிருந்து நீர்த்தாயை வணங்கும்படியாக ஒரு தம்பதிகள் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம கேட்போம். அவங்க நேம் பிரதர்? சூர்யா சார். சூர்யா, திருமணம் எப்போ ஆச்சு? திருமணமாகி ஒரு 6 மாதம். 6 மாதம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கீங்களா? ஃப்ரெண்டோட வந்து. அப்போ வந்தபோது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? இப்போ வந்து இந்த அளவுக்கு ஃப்ரீயாக அப்போதைக்கு அங்கேயே முடிஞ்சிடும். இப்போ ஃப்ரீயாக இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக வந்து சந்தோஷமாக குடும்பத்தோட சந்தோஷம் ஆடி தலை ஆடி கொண்டாடுறோம். அதனால அது ஒரு ஸ்பெஷல். நீங்கள் திருச்சியா? எல்லாமே திருச்சி. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க? வந்திருக்கேன். அதாவது பலரோட கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் வேறுபடுது. சில பேர் வந்து அங்கே 2வது படி வரைக்கும் தண்ணி இருந்துச்சு, இப்போ இல்லை, நாங்கள் வருத்தப்படுறோம் நாங்கள். ஆனால் உங்களோட பார்வையில் இது நல்லா ரிலாக்ஸாக ஃப்ரீயாக நாங்கள் வந்து வழிபாடு பண்ணி. விவசாயிகள் வரும்போது கஷ்டம். ஏன்னா இந்த ஆடிப்பெருக்கு எதுக்காக கொண்டாடுறாங்க? தண்ணி, விவசாயிக்கான தண்ணி வர்றதுனால அந்த நாளை வந்து தண்ணிக்காக கொண்டாடுறாங்க. நல்ல விஷயம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. பஞ்சபூதங்கள்ல 5 பூதங்கள்ல ஒரு பூதம் நீர். அந்த நீரை வணங்கக்கூடிய நாள் வந்து தமிழர்கள் ஆடிப்பெருக்கை வந்து கொண்டாடுறாங்க. அது மூலயமா விவசாயம் பெருகணும், வாழ்வாதாரம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக நீர் தாயை வணங்குறாங்க, மண்ணையும் வணங்குறாங்க. மண்ணையும் நீரையும் வணங்கக்கூடிய ஒரே நாள் இந்த நாள். அதனால நீங்க அதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் தான் வரீங்க. திருச்சி தானே நீங்க? ஆனால் வந்ததில்லை. நிறைய மிஸ் பண்றாங்க. திருச்சியில இருந்து வந்ததில்லை. சரி, புதுக்கோட்டையிலேருந்து நண்பர் வீரமணி வந்திருக்கிறாரு. அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்ததில்லை? இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. இதான் ஃபர்ஸ்ட் இயர் மேரேஜ். கூட வந்ததில்லை. முன்னாடி வந்துருக்கோம், அதே ஃபேமிலியோட வருவோம். மேரேஜ் ஆகி இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி மேரேஜ் ஃபேமிலியோட வரும்போது இந்த காவிரி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஓகே, நல்லா. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இது எதுக்காக செய்கிறாங்கன்னு தெரியுமா? கல்யாண மாலை விடணும்னு சொன்னாங்க. மாவட்டம் லால்குடி பகுதியிலிருந்து ஒரு தம்பதிகள் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு சில கேள்விகள் நாம் கேட்போம். இந்த ஆடிப்பெருக்கை நீங்கள் எப்படி பிரதர் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, ஒரு மாதத்துக்கு முன்னாடி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இல்லை, இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட எதுவும் வந்திருக்கீங்களா? ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கோம். ஆடிப்பெருக்குக்கு வந்ததில்லை. நீங்கள் திருச்சி தானே? 2 பேருமே திருச்சி. திருச்சி. நீங்களும் வந்ததில்லை? இல்லை, வந்ததில்லை. நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் அன்னைக்கு. ஆனால் மனைவியோடு வரும்போது சந்தோஷம் இல்லையா? சரி, எதுக்காக இந்த நிகழ்வு செய்கிறாங்கன்னு உங்களுக்கு எதுவும் நாலேஜ் இருக்கா இந்த விஷயத்தை பற்றி? அது முதல் ஆடி, அது ஆடிப்பெருக்கு நம்ம இல்லைம்மா, நான் என்ன கேட்குறேன்னா எதுக்கு இந்த நாளில் இந்த தாலி பிரிக்கிறாங்க, கிழிச்சு கட்டுறாங்க? அடுத்த அரியலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு தம்பதிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்த காரணத்தையும் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரதர், உங்கள் பேர்? என் பேர் பிரேம்குமார். நாங்கள் திருமணம் 2026 ஆகஸ்ட் மாதம். உங்கள் பேர்? மகேஸ்வரி. சரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா இங்கே? இல்லை, நாங்கள் முன்னாடி வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஆடி. இல்லைப்பா, பயப்படாதீங்க. பசங்களோட வருவோம். என்ன பயம் பாருப்பா. பசங்களோடலாம் இப்போ நாங்களாம் வருவோம்ல, அந்த மாதிரி. அப்போ வந்து எப்படி காவேரி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல, முன்னாடி இருந்தது இப்போ. நீங்கள் கடைசியாக எப்போ வந்தீங்க திருமணத்துக்கு முன்னாடி? இங்கே திருமணத்துக்கு முன்னாடி நாங்கள் பசங்களோட வந்திருந்தோம் ஒரு தடவை. நீங்கள் வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன், நான் அடிக்கடி வந்திருக்கேன். குடும்பத்தோடு வந்திருக்கீங்க. ஓகே. இப்போ இந்த விஷயம் எதுக்காகமா செய்கிறாங்க? இந்த நாளில் வந்து தாலி பிரிச்சு கட்டுறாங்களா, எதுக்காக செய்கிறாங்க? அது நன்மை கிடைக்கும், காவேரி அம்மாவுக்கு படைச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு படைப்பாங்க. நீங்கள் அம்மாவா? இல்லை, மாமியார். சரி, ஓகே. நீங்கள் எங்கேயா? நாங்கள் தாமிரபுரத்தில் வந்திருக்கோம்.
காவேரி தாயை படித்தா நல்ல நன்மை கிடைக்கும் சொல்லி எல்லா பெரியவர்கள் முன்னெடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகாலேருந்து அருமையான ஒரு குடும்பம் இந்த காவேரி தாயை வணங்கும்படியாக இங்கே வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்களா? இதுதான் முதல் வருஷம். உங்கள் பேர்? சிவகுமார். ஃப்ரெண்ட்ஸோட கூட வந்தது இல்லையா? ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். அதுதான் கேட்குறேன். இப்போ தான் மனைவியோட முதல் தடவை. இந்த மனைவியோடு வரும்போது மட்டும் இந்த பசங்களுக்குலாம் ஏன் இப்படி சிரிப்பு வருதுன்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாங்கிறாங்க, மனைவியோடு வரும்போது அப்படியே பிரைட் எரியுது. என்னன்னு பரவாயில்ல, சந்தோஷம். அந்த மாதிரி சந்தோஷமாக எப்போதும் இருக்கணும். நீங்கள் வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். ஃபேமிலிஸோட வந்திருக்கீங்க. எத்தனை வருஷம் வந்திருக்கீங்க? 3 வருஷம் வந்திருக்கோம். 3 வருஷம் வந்திருக்கீங்க. அப்போ வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? நான் வரும்போதெல்லாம் விசேஷ டயத்தில் வந்திருக்கேன். க்ரௌடாக இருக்கும். இல்லைம்மா, நான் கேட்குறது காவேரியோட அட்மாஸ்பியர் கேட்குறேன். இப்போ எப்படி இருக்கு, அப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறேன். சேம். முன்னாடி நீங்கள் வரும்போது தண்ணி அதிகமாக இருக்க மாதிரிலாம் இல்லை. தண்ணி அதிகமாக ஃபர்ஸ்ட் வருஷம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் 2 வருஷம் இதே ஸ்டேஜில் தான் இருக்கு. நீங்கள் வந்திருக்கீங்களா? ஐயா வந்திருக்கீங்க. எத்தனை எப்போ வந்திருக்கீங்க? நான் ஒரு 3 டைம் வந்திருக்கேன். 3 டைம். அப்போ எப்படி இருந்தது? தண்ணி ஃபுல்லாக வரும். அந்த லாஸ்ட் வரையும் வரும், படிக்கட்டு வரையும் வரும். சரி, இந்த ஆடி பதினெட்டு என்னம்மா விஷயம்? என்ன விசேஷம்? ஆடி பெருக்கி போடுறது, காவேரி தாயை வணங்குறது. ஓகே, வெரி குட். அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரே மாதிரி தான் இருக்குது, சேமாக தான் இருக்குது. இது மாற்றம் இல்லை. இது மாற்றம் இல்லை. ஓகே, உங்கள் பேர்? கனிஷ்கா. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? விஜய். அதானே எல்லாரும் இந்த நான் கேட்குற போது எல்லாமே எனக்கு விஜய் அங்கிள் தான் பிடிக்கும். உனக்குப்பா? விஜய். உனக்கு விஜய் தான். ஆமாம், வேற நீ மட்டும் எங்கே போக போகிறா? சரி, ஓகே. நீங்கள் பாடுவீங்களா நல்லா? ஒரே ஒரு பாட்டு. சரி, நீங்களாவது ஒரு வரி ஒரு பாடுங்களேன். உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா, உனக்கு மாலையிட்டு வருஷங்கள் போனாயின் போகாதையா உன்னோட பாசம், எனக்கு ஓ மேலாம் என்ன வில்லத்தனம். சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் ஒரு பாட்டில் சொல்லி முடிச்சிட்டாங்க. சூப்பர், உண்மையாக நல்லா இருந்துச்சு சிஸ்டர், நல்லா பாடினீங்க. காட் பிளஸ் யூ. இந்த காவேரி தாய் போராடலாம் எங்கெல்லாம் செழிப்பு வருதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் செழித்தவங்க தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு தம்பதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டை பூர்வீகமாக கொண்டு கோயம்புத்தூரை பூர்வீகமாக கொண்டு புதுக்கோட்டையில் திருமணம் செய்து அவர்கள் இந்த நாளிலே காவேரி தாயை வணங்கும்படியாக வந்திருக்கிறார்கள். அவரிடம் ஒரு சில கேள்விகள். உங்கள் பேர்? என் பேர் பரணிதரன். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்களா? காவேரி ஸ்ரீரங்கம் வந்திருக்கேன். காவேரி யாருக்கு இப்போ தான் முதல் தடவை வரேன். ஃப்ரெண்ட்ஸோட கூட வந்ததில்லை? இல்லை, கோயிலுக்கு வந்திருக்கேன். காவேரி யார் இப்போ தான் முதல் தடவை வரேன். கோயிலுக்கு வந்திருக்கிறாரு, பட் காவேரி யாரை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் வந்திருக்கீங்களாம்மா? நான் வந்திருக்கேன். நீங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கீங்க. ஓகே. அப்போ வந்ததுக்கு இப்போ வந்ததுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு? அப்போ தண்ணி நிறையா இருக்கும், இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தண்ணி நிறையா இருக்கும், இப்போ தண்ணி குறைஞ்சிருக்கிறதுங்கிற பார்வை. இந்த இதை நீங்கள் எப்படிங்க பார்க்குறீங்க, தண்ணி குறைஞ்சிருக்கிறது? அது இயற்கையோட இதுதான், நம்ம என்ன பண்ண முடியும்? இயற்கை நான் என் கல்யாணத்துக்கெல்லாம் கரையை ஒட்டி இருந்துச்சு, அங்கேருந்து தான் குளிச்சுட்டு நம்ம போனோம். போன வருடமே கூட கரை நிரம்பி தான் போச்சு. கலெக்டர் வந்து உள்ளூர் விடுமுறை விட்டுருந்தாரு. பழமையில் இருந்தது மாதிரி மழை வந்து குறைஞ்சி போச்சு, அதனால தான் இந்த பின்னடைவு ஆகுது. சரி, இயற்கை மாற்றங்கள்லாம் நம்ம எதுவும் பண்ணிக்க முடியாது இல்லையா? நீங்கள் வந்து இந்த ஆடி பெருக்கில் வந்து தாலி பிரித்து கட்டுறாங்கல்ல, அது ஏன் இந்த நாளை சூஸ் பண்ணுறாங்க? ஆடிப்பெருக்குன்னா விவசாயிகளுக்கு முக்கியமான நாள். எப்படி காப்பாற்ற அது வந்து கேட்குறேன். இல்லை, அவங்களுக்கு அது உடனே வராதில்ல. ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதை வச்சு அது வாழையடி வாழையாக வளர்றதுக்காண்டி இந்த இதை பயன்படுத்தும். பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு தம்பதிகள் பல விதத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் காவேரி தாயை வணங்கி நீர் ஆதாரத்துக்கு நன்றி சொல்லி தங்களுடைய குடும்பம் செழித்தோங்க செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நிகழ்வுகளை அருமையான குடும்பத்தினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரவிந்த், உங்கள் பேருமா? தேவி. சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது அப்போ? இப்போ ஃப்ரெண்ட்ஸோட இருக்கனால ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது ஜாலியாக இருக்கு. அம்மா கேட்டுக்கம்மா, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது ஜாலியாக இருக்குதான். அப்போ வந்து என்னன்னு தெரில, மாட்டிக்கிட்ட சரியா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது தண்ணி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? தண்ணி இப்போ வராதனால கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. தண்ணி நிறையா வந்தாலும் இந்த மூமெண்ட் கிடைக்காதுல்ல. சூப்பர். இந்த பாயிண்ட் யாருமே இது வரைக்கும் சொல்லலை. தண்ணி கரை நிரம்பி போனாலும் இந்த மாதிரி பொறுமையாக வச்சு வழிபாடு செய்யக்கூடிய நிலைமை கிடைக்காது. அங்கேயே குளிச்சுட்டு அப்படியே மாற்றிட்டு போகிற மாதிரி படித்துறையில் போன வருஷம் ரொம்ப நெருக்கடியாக தான் பண்ணாங்க. ஆனால் இந்த வருஷம் தனித்தனியாக அவங்க விருப்பப்படி புரோகிதம் பண்ணிவிட்டு வழிபாடு செய்ய நல்லா தான் இருக்குது. அப்போது மைனஸ்லேயும் ஒரு ப்ளஸ் இல்லையா? சரி, எதுக்காகம்மா இன்றைக்கி நாள் சூஸ் பண்ணுறாங்க? ஆடி பெருக்கில் எதுக்கு தாலி பிரிச்சு கட்டுறாங்க? அது வந்து ஒரு
என்ன சொல்ல, இந்த விவசாயத்துக்காக தான் இது நாள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது ஆற்றுக்கு தண்ணிக்கு நன்றி செலுத்துறதுக்காக. அதனால இப்போ இதில் இந்த நாளில் செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா அவங்க வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், நல்லா இருக்கும், மென்மேலும் வளருவாங்கங்கிறதுக்கு. இந்த நாளில் வந்து அந்த விஷயம் பண்ணால் இவங்களோட வாழ்க்கை நல்லா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காவேரி தாய்க்கு நன்றி. ஆடி 18 நாளே பெருக்குதாங்க. எதையுமே இந்த நாளில் செஞ்சால் எல்லாமே பெருகுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் செய்கிறோம். அதே மாதிரி ஆடி பெருக்கு வரும்போது நம்ம விவசாயத்துக்கு வளரணுன்றதுக்காக தான் இந்த காவிரி தாய்க்கு நன்றி சொல்கிறதுக்காக நம்ம இந்த கும்பிடுறது. வெரி குட், நல்ல விஷயம். ஆடி பெருக்கு, அந்த பெருக்கு ஆன நாளில் நம்ம செய்யும் பொழுது குடும்பத்தில் அனைத்து வளங்களும் நலங்களும் பெருகி நீங்கள் சுபிக்ஷமாக வாழ அந்த காவேரி தாய் ஆசீர்வதிப்பாளுங்கிறது ஐதீகம். அதே போல் உங்களோட குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்கள் பேர்? கைலாஷ், முத்து கைலாஷ். கைலாஷ், என்ன பண்ணுறீங்க? வேலை பார்த்துருக்கீங்க. அடுத்த வருஷம் வந்துடுவீங்களா நீங்கள்? நான் வருஷம் வந்துட்டு தான் இருக்கேன். இல்லை, அடுத்த வருஷம் வந்துடுவீங்களா? நான் அதை புரிஞ்சு சுதாரிச்சிட்டாரு. ஓகே, இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இந்த காவேரி தாயோட ஆசீர்வாதத்தில் உங்கள் குடும்பத்தில் நிலைக்க தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். பாடாலூர் பகுதியிலிருந்து இளம் தம்பதிகள் நீர்த்தாயை வணங்கும்படியாக வந்திருக்கிறாங்க. அவர்களிடம் ஒரு சில கேள்விகள். உங்கள் பேர் பிரதர்? கலைவணன். உங்கள் பேருமா? அபிநயா. சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் வந்திருக்கீங்க? அக்காவுக்கு வந்தோம் மேரேஜுக்கு. அக்கா அது அம்மா இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸோடு வருவாங்கம்மா. ஏம்மா நீங்கள் நாங்களாம் நண்பர்களோடு வருவோம்ல கல்யாணத்துக்கு முன்னாடி. அக்காவுக்கு வந்திருக்கீங்க, ரைட். நீங்கள் வந்திருக்கீங்களா? இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஃபஸ்ட் டைம் வந்தது? நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. செழிப்பாக, அதுவும் வீட்டுக்காரோட வர்றது இன்னும் சந்தோஷம் இல்லையா? சரி, போன தடவை வந்து நீர் வந்து படித்துறை வரைக்கும் இருந்தது. இந்த தடவை நீர் கம்மியாக இருக்குது. ஆனால் இது கம்மியாக இருக்கிறதும் ஒரு சில விதத்தில் நல்லது தான். நம்மளோட பொறுமையாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு ரைட். ஓகே, இந்த விஷயங்களில் இந்த நாளில் இது எதுக்கு செய்யணுங்கிறது சொல்கிறாங்க. புது தம்பதி வந்து கயிறு மாற்றினா நல்லதாக இருக்கும், செல்வம் பெருக்கும், இது மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஆடி பெருக்கு, அந்த பெருக்குக்குரிய நாளில் நம்ம பண்ணும்போது குடும்பத்தில் செல்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி எல்லாம் பெருகும். சரியா? உங்கள் பேர் பிரதர்? பிரசாந்த். அகிலாண்டேஸ்வரி. இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கல்யாணம் ஆகி. இப்போ தான் இல்லை, கல்யாணம் ஆகி வந்திருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கீங்க. எத்தனை வருஷம் வந்திருக்கீங்க? நீங்களும் வந்திருக்கீங்க? அம்மா நீங்கள் வந்திருக்கீங்களா? எப்போ வந்தீங்கம்மா? கல்யாணம் பண்ண புதுசுல. அப்போ நீங்கள் கல்யாணம் புதுசு அது கடையில் வரல? அது கடையில் பையனை கூட்டிகிட்டு வந்துருக்கோம். சார், அப்போ வரும்போது எப்படி இருந்துச்சு தண்ணி? அப்போ தண்ணி நிறையா 18 படி வந்துச்சு. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ அந்த அளவுக்கு இல்லை, இப்போ தானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லா மைனஸ்லேயும் ஒரு ப்ளஸ் இருக்குது இல்லை? இப்போ தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனிமேல் தான் தண்ணி வரும். அதுக்குள்ளே தண்ணி கேட்டால் என்ன பண்ணுறது? கரெக்டா? ரைட். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச நடிகர்? விஜய். அது மட்டும் விட மாட்டாங்கப்பா. நான் கேட்ட எல்லாரும் எங்களுக்கு பிடிச்ச நடிகர் விஜய். சரி, விஜய்னு சொல்கிற பெருசில் எனக்கு ஒரு பாட்டு பாடணும். ஏன் ஒரு பாட்டு? அப்புறம் விஜய் பிடிக்குன்னா விஜய் பாட்டு பாடுறது பார்த்தியா? பாட்டுன்னு மாறிட்டாங்க. இப்போதான் விஜய்னு அவங்க தான் சவுண்டாக சொன்னாங்க. சரி, ஒரு பாட்டு. நீங்களும் அஜித்தில் ஒரு பாட்டு. சரி, எதுக்காகமா அந்த ஆடிப்பெருக்கு இன்னைக்கு வராங்க? ஆடிப்பெருக்கு தால் பிரித்து போடுறது. தாலி பிரித்து போடுறதுக்கு வராங்க மக்கள். ஏன் இந்த நாளை சூஸ் பண்ணுறாங்க? இந்த நாளை தேர்வு செய்ய காரணம் என்ன? இந்த நாள் தான் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வசந்த நாள். அதாவது இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு நம்ம வந்து தாலி பிரித்து கட்டும் போது இவர்களுடைய இல்லற வாழ்க்கையில் அனைத்து வளமும் நலமும் பெருக அந்த இயற்கையும் இறைவனும் ஆசீர்வதிப்பார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் சார்ந்த மண்டையூர் பகுதியிலிருந்து ஒரு தம்பதிகள் வந்திருக்கிறாங்க நீர்த்தாயை வணங்கும்படியாக. அவர்களிடம் ஒரு சில கேள்விகள். உங்கள் பேர்? செல்வேந்திரன். உங்கள் பேருமா? காவியா. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்களா இங்கே? வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கீங்க? பசங்களோட வந்திருக்கேன். அப்போ எப்படி இருந்தது? இப்போ எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டு வரலாம். கல்யாணம் அந்த வெக்கம் வருது, அந்த சிரிப்பு வந்து பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு வரங்கிறத விட அந்த மனைவியோடு வரங்கிறது ஒரு சந்தோஷம். சரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களாம்மா இங்கே? வந்திருக்கேன், அம்மாவோட வந்திருக்கேன். ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க. அப்போ எப்படி இருந்துச்சு தண்ணி? தண்ணி நிறையா இருந்துச்சு, அங்கே வரைக்கும் படி வரைக்கும் வந்துச்சு. இப்போ தண்ணி இல்லை. நீங்கள் வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். ஓகே, இப்போ இந்த நாளை எதுக்காக சூஸ் பண்ணுறாங்க? புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து தாலி பிரித்து வைக்கிறது ஒரு ஐதீகம். மாலையெல்லாம் விடுவாங்க. இல்லை, அந்த சொல்கிறாங்கல்ல புதுமண தம்பதிகள் வரணும். கொஞ்சம் உள்ள வாங்கலை ஃப்ரெண்ட் சொல்கிறாங்கல்ல, அப்படி அந்த ஏன் இந்த நாளில் புதுமண தம்பதிகள் வரணும்னு சொல்கிறாங்க? ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க, ஆடி 18 அப்படிம்பாங்க. இது வந்து தம்பதிகளுக்காக சொல்லுவாங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? அதனால தான் தெரியுதா? வெரி குட். அரியலூர் மாவட்டத்திலிருந்து நீர்த்தாயை வணங்கும்படியாய் ஒரு இளம் தம்பதிகள் வந்திருக்கிறார்கள்.
அவரிடம் ஒரு சில கேள்விகள். உங்கள் பேர் பிரதர்? விக்னேஷ். உங்கள் பேர்? சௌமியா. இதுக்கு முன்னாடி நீங்கள் திருச்சிக்கு இந்த மாதிரி நிகழ்வு பார்த்துருக்கீங்களா? திருச்சிக்கு நாங்கள் வந்திருக்கோம், பட் ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த நிகழ்வு பார்க்க வந்திருக்கிறது. நண்பர்களோட கூட வந்து பார்த்ததில்ல? இல்லை, இந்த நிகழ்வுக்கு வந்ததில்லை. இவங்க 2 பேருமே வந்ததில்லை. இந்த இந்த எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நியூ மேரீடு. ஸோ இது மாதிரி நாங்கள் எங்கள் ஊர்லேயே நாங்கள் லோக்கலில் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் நம்ம மேரேஜ் ஆனதுனால நம்ம திருச்சி போய் பண்ணலாம் ஸ்ரீரங்கத்தில் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்திருக்கோம். கூட்டம் அதிகமாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு நல்ல மன நிம்மதி. 108 திவ்ய தலங்களில் முதன்மையானது ஸ்ரீரங்கம். அங்கே வந்து நம்மளோட இந்த ஆடி பெருக்கு தினத்தை கொண்டாடலாம். அது இல்லாமல் தமிழகத்தின் அகண்ட காவேரி. இதே தஞ்சாவூரில் இந்த காவேரிக்கு பேர் என்ன தெரியுமா? காவேரி. அங்கே வந்து கொள்ளிடம். இங்கே வந்து அகண்ட காவேரி. தஞ்சையில் வந்து ஆடு தாண்டும் காவேரி. ஏன்னா இங்கே அகண்ட காவேரியில் அங்கே எப்படின்னா குறுகி தண்ணி நிறைஞ்சு போகும். அங்கே விவசாயங்கள் நிறைஞ்சிருக்கு. அதனால் இந்த நாளில் எதுக்காக சூஸ் பண்ணுறாங்க தாலி பிரித்து கட்டுறதுக்கு? அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியல. மாட்டினீங்களா? பாரம்பரியங்க இது. அதாவது தமிழரோட பாரம்பரியம். ஆடி மாதம் 18ஆம் தேதி புது தம்பதிகள் வந்து அவங்க கல்யாணம் பண்ண மாலைகள் போதை கூட்டு தெய்வத்தை வணங்கிட்டு போகிறது இயல்பான ஒரு வாடிக்கையான வழக்கம். அதனால் அதை தேடி வந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிறைய விஷயங்கள் விவசாயங்களால். நீங்கள் தம்பி? படிச்சுட்டு இருக்கேன். விவசாயிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னார். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பலதரப்பட்ட தம்பதிகளை இந்த நீர்த்தாய் வணங்குதல் நிகழ்ச்சியில் நாம் பார்த்துட்ருக்கோம். அதே போல் மரியாதைக்குரிய சகோதரிகள் நம்ம மத்தியில் நிற்கிறாங்க. அவங்களும் இங்கே வந்து தம்பதிகளை வாழ்த்துறாங்க. அவங்க எத்தனை வருஷமாக இங்கே வராங்க, எதனால் வராங்கங்கிறத ஒரு சில விஷயங்களை நாம் கேட்போம். வணக்கம், உங்கள் பேருக்கா? வணக்கம், என் பேர் அபிநயா. சந்தியா. நிர்மலா. அபிநயா, சந்தியா, நிர்மலா. அழகாக ராகங்களுடைய பெயரை வச்சுட்டு அழகாக இருக்காங்க. எதுக்காக நீங்கள் வரீங்க இங்கே? நான் இங்கே வந்து இங்கே தான் எங்கள் ஏரியா தான். இங்கே இப்போ நான் சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் அம்மா மடத்தில் நாங்கள் இருக்கிறோம் கொள்கிறோம். நாங்கள் இங்கே வந்து புது தம்பதிகள்லாம் வருவாங்க. அவங்கள நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறோம். அவங்க குழந்தை பாக்கி இல்லாதவங்க வருவாங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நல்லா இருக்கணும்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்பாங்க. நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணி எவ்வளோ பேத்துக்கு என்னென்னமோ நடந்திருக்கு. கல்யாணம் பண்ணுறதுக்கும் கேட்பாங்க, அதுக்கும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து புது தம்பதிகள் வந்து இங்கே தாலி பிரித்து கங்கைக்கு அடுத்தாப்பில் காவேரியில் நடக்கிறது தான் வந்து ஒரு புண்ணிய ஸ்தலம். அதனால் இப்போ தாலி பிரி கட்டிட்டு போகிறதுனால ஐதீகத்தினால பண்ணுவாங்க. வருஷம் இது பண்ணுவாங்க. நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. குழந்தை பிறக்கணும், அவங்க குடும்பம் ஒன்று சேரணும். சில பேர் பிரிஞ்சு வந்திருக்காங்க, பிரியாமல் வந்திருக்காங்க, அவங்க ஒன்று சேரணும்னு வேண்டி அந்த பெருமாள் ஆலயத்தில் புண்ணியத்தில் இன்றைக்கும் நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறது. அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், குழந்தை பாக்கியம் உண்டாகுது. நீங்கள் எத்தனை வருஷமாக வரீங்க? நாங்கள் இங்கே ஒரு 10-15 வருஷமாக கலந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். அவங்க என்னென்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சங்கடம் இருக்கும். அதை நம்ம ஒரு ஆசீர்வாதம் பண்ணோன்னா ஒரு மனநிறைவாக போவாங்க. இது ஆண்டாண்ட ஒரு புது தம்பதிகள் தாலி பிரித்து போகிறது ஒரு புண்ணியம். ஏன்னா புனிதமான காவேரியில் அவங்க தாலி பிரிக்க போகிறது ஒரு மன நிம்மதி கிடைக்கும், வீட்டில் ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கும், எல்லா ஒரு பிரச்சனையும் தீருங்கன்னு தான் காவேரிக்கு வருது. அதனால ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு தான் ஆடி 18 வந்து சூஸ் பண்ணி தம்பதிகள் வராங்க. எப்படி சொல்கிறதுன்னா புது தம்பதிகள் அவங்க கல்யாணம் ஆன தம்பதிகளை வந்து காசுக்கு அடுத்த ஸ்தலம் வந்து காவேரி அரங்கநாதர் வாசலுக்கு எதுக்குள்ள இருக்குதா தாலி பிரித்து கோத்துட்டு போகிறாங்க. காவேரி அம்மன் கிட்ட வந்து இது ஒரு புண்ணிய நதினால எல்லாரும் வந்து காவேரி அம்மன் கோயிலுக்கு நேராக வச்சு ஆடிப்பெருக்கு விழாவுக்கு தாலி பிரித்து கோத்துட்டு போகிறாங்க. மிக அருமையான சகோதரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அரங்கனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற காசுக்கு அடுத்த புண்ணிய தலமான இந்த காவேரியில் புதுமண தம்பதிகள் வந்து தாலி பிரித்து கட்டினா அவங்களுக்குரிய அனைத்து வளமும் நலமும் வரும். திருநங்கையர்கள் மற்றும் திருநம்பியர்களுடைய ஆசீர்வாதம் அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய செழிப்பை உண்டாக்கும்னு 3 பேருமே அழகாக சொல்கிறாங்க. இவர்களை ஆசீர்வதிக்க இவர்கள் இந்த இடத்துல கடந்த வருஷம் நீங்கள் வந்துடுவீங்களா? அதனால் வருஷம் இவங்க இங்கே வந்துடுறாங்க. வந்து இவர்களுடைய மேலான ஆசீர்வாதத்தை தம்பதிகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறாங்க. அதனால் தொலைக்காட்சி சார்பாக இவர்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். 35 ஆண்டுகளாக இந்த படித்துறையில் புரோகிதம் செய்து கொண்டிருக்கும் அருமையான நண்பரிடம் நாம் ஒரு சில கேள்விகள் கேட்க இருக்கிறோம். உங்கள் பேருங்கய்யா? என் பேர் KVS மணி ஐயர். ஸ்ரீரங்கத்தில் தான் இருக்கேன் நான். என் தியாகராஜன். எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் புரோகிதம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் குறைஞ்சது ஒரு 35 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். படிச்சுட்டு இதையும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் நான். 35 ஆண்டுகள் புரோகிதம் பண்ணுறீங்க. இந்த வருஷம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த காவேரியை பற்றி என்ன சொல்கிறீங்க? தண்ணி கொஞ்சம் இல்லை, ஆனால் மாநகராட்சி ஒத்துழைப்போடு இந்த வருஷம் பைப்பெல்லாம் அமைச்சு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு காவல்துறையோட அவங்களுடைய பங்களிப்பு இதெல்லாம் இப்போ பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இல்லை எந்த குறையும் இல்லை. இப்போ வராங்க, மக்கள் வராங்க, அவங்க எங்களை என்னட்ட வந்தாங்க, தாலி பிரித்து கட்டினாங்க, அப்புறம் தர்ப்பணம் பண்ணாங்க. அதெல்லாம் காவல்துறை ஒத்துழைப்பு, மாநகராட்சி ஒத்துழைப்போட சூப்பராக நடந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு. நீங்கள் எத்தனை வருஷமாக நான் ஒரு 10 வருஷமாக இருக்கேன். இந்த வருஷம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை எப்பயும் போல தான் இருக்கு. இல்லை போன வருடம் வந்து கரை புரண்டு ஓடுனது இல்லையா காவேரி, இந்த வருடம் வந்து கரை தெரிகிற அளவுக்கு இருக்குது. அதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? அதான் இயற்கை இந்த மழை கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு. இனிமேல் தான் மழை வந்துட்டுருக்கு. இயற்கை நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது, இப்போ நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குது. தண்ணி வர வேண்டிய டைம் இந்த தடவை வரல. அதனால் கடவுள் அனுக்கிரகத்தில் எல்லாமே நல்லது நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது வரலைனாலும் ஒரு கஷ்டமில்ல. இப்போ எல்லாருக்கும் பைப்பெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்துருந்தா இன்னும் மக்கள்லாம் சந்தோஷமாக நல்லா வியப்பாக வந்து ஜாலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அந்தளவுக்கு மாநகராட்சி நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த ஆடி 18 வந்து தாலி பிரித்து கட்டுறாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன அதாவது அவங்க வந்து மாங்கல்ய தாரணம் பண்ணுறாங்கன்னா, இப்போ இங்கே வந்து மாங்கல்ய தாரணம் பண்ணும்போது அவங்களுடைய சந்ததிகள்லாம் விருத்தி அடையணும், அவங்களுடைய தொழில் வியாபாரம் விருத்தி அடையணும், லோகக்ஷேமமாக இருக்கணும். அவங்க வந்து மாங்கல்ய தாரணம் அவங்களுடைய வாழ்க்கையில், அதாவது கணவன் பாதி மனைவி பாதி, அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்ந்து சுற்றுப்புற சூழல் இந்த இயற்கையாக அவங்களுடைய சந்ததிகள்லாம் நல்லா வளர்ந்து மீண்டும் மீண்டும் லோகத்துக்கு அவங்க வந்து தன்னுடைய உட்பணிப்பை பண்ணி நல்லா இருக்கணுங்காக தான் இங்கே வந்து தாலி பிரித்து கட்டுறாங்க. சந்ததியாக அவங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேறணும்னு காவேரி தாய் அனுகிரகத்தால் இங்கே வந்து பண்ணுறாங்க. இந்த காவேரி தாயிட்ட அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாலி பிரித்து கட்ட அவங்களுடைய பூமாலைகள், அவங்களுடைய அந்த பழைய சரடு அதெல்லாம் காவேரியில் மஞ்சளில் கரைச்சி விட்டுட்டு காவேரிக்கு ஆராத்தி காட்டிடுவாங்க. அவங்களுடைய மேலும் அபிவிருத்தி அடையணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், குழந்தை சந்ததியோடு நல்லா இருக்கணும், காவேரி தாயை வந்து வாழ்த்தி இது பண்ணுறாங்க. வரவேண்டிய காவேரி வருவாள், அதனால அவங்கள வரவேற்றி பண்ணுறாங்க. அதாவது பல்வேறு மாவட்டங்களில் காவேரி புரண்டு ஓடுது இல்லையா, அப்போ திருச்சியில் தான் ஒரு சிறப்பம்சமாக இருக்குது. ஏன்னா அரங்கநாதர் சன்னதியில் இருக்கிறனால பூலோக வைகுண்டம், இது பூலோக வைகுண்டம் முதன்மை ஸ்தலம். இது வந்து பிரசித்தி பெற்ற இடம். இங்கே வந்து இங்கே காலை தொட்டாலே புண்ணியம்தான், ரொம்ப பெரிய பாக்கியமான இடம். பெருமாள் வந்து இங்கே வந்து பூலோக வைகுண்டத்தை முதன்மை ஸ்தலம் பெற்றவர் இவர். அதனால் இவர் இந்த படியில் நம்ம தொட்டாலே நம்ம எல்லாமே பாக்கியம் பண்ணவங்க தான். யார்? என் பேர் மணி ஐயர். மணி ஐயர் மிக அழகாக தெளிவாக சொன்னார். பூலோக வைகுண்டம் அரங்கநாதர் சன்னதியில் இருக்கிற இந்த காவிரி கரையோரம் என்பதால் இங்கே கால் வைக்கும் பொழுதே புண்ணியங்களும் அதற்கான சேமங்களும் கிடைக்குதுன்னு சொன்னார். எங்களோடு கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக நீங்களும் இங்கே வந்து மீச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நல்லா இருப்பீங்க. இனிமேல் உங்களுக்கு எல்லாம் மேலும் செல்வங்கள்லாம் நல்லா இருக்கும். தொலைக்காட்சி சார்பாக நன்றியை தெரிவித்து தேங்க்யூ. சென்னை மணலி மற்றும் அரியலூர் பகுதியிலிருந்து காவிரி தாயை வணங்கும்படியாய் தம்பதிகள் வந்திருக்கிறார்கள். அவரிடம் ஒரு சில கேள்விகள். உங்கள் பேர்? தமிழ். கீர்த்தி. சரி, இதுக்கு முன்னாடி இங்கே காவிரி வந்திருக்கீங்களா? இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் வரோம். இதான் ஃப்ரெண்ட்ஸோட கூட வந்ததில்ல? நான் வந்திருக்கேன், ஃபேமிலியோட வந்திருக்கேன். எத்தனை தடவை வந்திருக்கீங்க? நான் ஒரு 2 டைம் வந்திருக்கேன். இந்த தடவை உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. நிறைய பேரை பார்த்து இந்த எங்கள் ஃபங்க்ஷனே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்குன்னா எப்படி நல்லா இருக்கு? மனைவி கூட இருக்குன்னா நல்லா இருக்கா? உண்மையை சொல்லணும். இந்த இப்போ தான் காவேரி தண்ணி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். காவேரியே இப்போ தான் பார்க்குறீங்க, ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்கப்பா. ஆனால் சென்னை மணலி இல்லையா? சரி, சென்னை மணலிலேருந்து வந்து காவேரி எதுக்காக வந்து இந்த காவேரி தாயை இங்கே வந்து இந்த இதெல்லாம் செய்கிறாங்க தாலி பிரிச்சு கட்டுறது? எனக்கு ஐடியா இல்லை எனக்கு. அம்மா நீங்கள் சொல்லுங்கள். தாலி பெருக்கிறது தான். ஹலோ சார், வணக்கம் சார். ஒன்றும் இல்லை, காவேரி மனைவியில் இப்போ மாப்பிள்ளையோட சின்ன மாமனார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. காவேரிக்கு வந்தாக்க ஒரு இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான். ஃபேமிலிங்கிறது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். காவேரி தாய் மாதிரி அவங்கள வந்துட்டு நம்ம வணங்கி பண்ணோம்னா எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா எதுக்காக இந்த ஆடி 18 அன்னைக்கு தாலி பிரித்து கட்டணும்னு சொல்கிறாங்க? அதோடைய மூமெண்ட் என்னங்கிறது தெரியல. இருந்தாலும் அது வந்து ரியல், அதாவது பரம்பரை பண்ணிகிட்டு இருக்கிறது தான், அதான் பண்ணுறோம். அது அங்கே என்னங்கிறது அந்த அளவுக்கு தெளிவாக தெரியல. அது உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்? விஜய். விஜய்ப்பா, விஜயாம்பா. விஜய்னு சொல்கிறவங்களெல்லாம் பாட சொல்கிறோம் நாங்கள். ஆமாம், நான் விஜய்னு சொன்னதுக்கப்புறமா பின்னாடி வந்து பாட்டு போட்டுருங்க. ஆமாம், விஜய்னு சொன்னதுக்கு நீங்கள் தான் பாடணும். பாட்டில் பாட தெரியாது. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் விஜய் தான். பாடுங்க, நீங்களாம் பாடுங்க. இல்ல எனக்காக இவர் பாடுவார். பா ரெக்வெஸ்ட் பா, கோரிக்கைப்பா. இல்லை விஜய்னு சொன்னா பின்னாடி வந்து அந்த டிவிக்கே பாட்டு போட்டுருங்க. ஓ, அப்படி பின்னாடி கொடியை வச்சு போடணும். பா விஜய்னு சொன்னாலும் கொடி வச்சு பாட்டு போடணுமா? சரி, ஓகே. இந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் உங்கள் இல்லத்தில் நிலைத்திருக்க தொலைக்காட்சி சார்பாக. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றுல இருக்கோம். காவிரி ஆற்றுல ஆடி பெருக்கு விழாவில் தான் செம்ம சூப்பராக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம கூட ஒரு ஐயர் இருக்கார். அவர் இந்த விழா எப்படிலாம் கொண்டாடுறாங்க, எதுக்காக கொண்டாடுறாங்கன்றதை நம்மளுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நான் ஸ்ரீரங்கத்துலேருந்து மணி ஐயர்னு பேர்.
இங்கே இந்த ஆடி பெருக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் சூப்பராக இருக்கும். ஆடினாலே கொண்டாட்டம் தான் பேர். அது இந்த காவிரியில் வந்து கொண்டாடுறது இன்னும் மிக சிறப்பாக அழகாக இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க மக்கள்லாம். பார்த்தீங்கன்னா ஷவர்லாம் நல்லா அமைச்சிருக்காங்க, லெட்டின் பாத்ரூம்லாம் நீட்டாக அமைச்சிருக்காங்க. காவல்துறையோட ஒத்துழைப்போட, மாநகராட்சியோட ஒத்துழைப்போட பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க. மக்கள்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக. அதுவும் புதுமான தம்பதிகளே கேட்கவே வேணாம். புதுசாக வந்து முத வந்து தாலி பிரித்து கட்டினா அவங்களுக்குள்ள ஹாப்பி எல்லையேற்றுது அப்படின்னு தான் சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருந்தோட அவங்க சாப்பாடெல்லாம் பக்காவாக நீட்டாக சூப்பராக, எப்படி சொல்கிறது, நாங்களே இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறவங்க அவங்க எப்படி சொல்லுவாங்க, அதுதான் இதோட தாற்பயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூலோக வைகுண்டத்தில் இது பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும், சேமமாக இருக்கும், நன்னா இருப்பா எல்லாரும். அதான் எங்களுடைய கருத்து. லோகா சமஸ்தா சுதினோ பவந்து, எல்லோரும் இன்புட்டு இருக்க வேண்டும். அதுதான் இதுக்கு தான் அர்த்தம். ஆமாம், லோகா சமஸ்தா சுதினோ பவந்துனா எல்லோரும் இன்புட்டு இருக்க வேண்டும். நீங்கள், நான், இந்த உலகத்தில் பறவைகள், பட்சிகள், இனங்கள் எல்லாரும், ஒரு இரும்பு கூட எல்லாரும் நல்லா இருக்கும். அதுவும் பூலோக வைகுண்ட ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய பாதத்தில் நம்ம உட்காந்து பேசணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், அனைவரும் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக, சுகமாக, சந்தோஷமாக, சீரும் சிறப்போட, குழந்தை குட்டிகளோட, வேலை வாய்ப்போட, நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதான் இந்த ஸ்ரீரங்கத்தோட தாற்பயம். எல்லாரும் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், சீரு சிறப்போடு இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் வாழ்த்துறாங்க. ஸோ நாங்களும் இந்த சேர்ந்து வாழ்த்துக்கிறோம். ஆடிப்பெருக்கு திருவிழாவில் இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னலாம் இங்கே வந்து பார்த்துருக்காங்க, இது எதுக்காக வந்திருக்காங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பிரதர், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் கௌதம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் நவலூர்குட்டப்பட்டிலேருந்து வந்திருக்கோம். சிஸ்டர் உங்கள் பேர்? கமலா. எங்கேருந்து வரீங்க? நவலூர்குட்டப்பட்டி. ரெண்டு பேரும் ஒரே ஏரியா தானே? ஓகே, அது தெரியுது. பட் வேற வேற ஊர்ல இருந்து கல்யாணம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. மணப்பாறை. அதனால தான் கேட்டேன். குழந்தை நமக்கு வந்து. ஆமாம். குழந்தையோட பேர்? கிருஷ்ணன். இந்த ஆடி பெருநட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க? நாங்கள் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. லாஸ்ட் இயர் பண்ண முடியல, தாத்தா இருந்ததுனால இந்த வாட்டி பண்ணலான்ட்டு வந்திருந்தோம். ஒரு நாள் தாலி பிரிச்சு கோத்துறதுக்காண்டி வந்திருக்கோம். நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம ஐயர் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, பண்ணி நல்லபடியாக. எப்படி இருக்கு மக்களோட வருகை, இந்த ஆத்தோட இது? ஏன்னா இந்த தடவை தண்ணி கம்மியாக வந்திருக்கு. ஏதாவது தண்ணி நிறையா இருந்துச்சா இன்னும் கொஞ்சம் கும்பல் க்ரௌட் நிறையா இருந்திருக்கும். லாஸ்ட் டைம் நீ தான் திறந்து விட்ருக்கேன், நேற்று தான் திறந்து விட்ருந்தாங்க. ஸோ அதனால் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்துமே இந்த க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்க மாதிரி தெரியுது. இல்லை, உண்மையாலுமே இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக வந்திருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கீழே இறங்கியே வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணி. லாஸ்ட் டைம் முதல் டைம் வந்தப்போ தண்ணி இது முடிய இருந்துச்சு, ஸ்டெப்ஸை விட்டு கீழே இறங்க முடியல, இந்த அளவில் இருந்துருந்துச்சு. இந்த வாட்டி தண்ணி இல்லாதனால மக்கள் உள்ள முடிய போயிட்டு வராங்க. அதனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் கொஞ்சம் தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னன்னா தண்ணி கொஞ்சம் இன்னும் நிறையா வந்திருந்தா மக்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. எங்கேருந்து வரீங்கம்மா? நாங்கள் இடமலைப்பட்டி புதூர்லேருந்து வசந்தா. சரி, எத்தனை வருஷமாக வரீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். என்ன இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இங்கே இன்னைக்கு தாலி பிரித்து கட்டணும். புது பேரன் பொண்டாட்டிக்கும் கல்யாணம் ஆனவங்க வந்திருக்காங்க. சரி, ஓகே ஓகே. அதுக்காக வந்திருக்கோம், சாமி கும்பிட. இன்னொருத்த வரணும், கல்யாண மாலை விடுறதுக்கு வந்திருக்காங்க. கல்யாண மாலை விடுறது. எதுக்காக இந்த நாளை வந்து புதுமண தம்பதிகள் அதிகம் விரும்புகிறாங்க? இந்த மாதிரி நாள் செஞ்சால் ரொம்ப நல்லதுப்பா. அதுக்காக மாசமாக இருக்க பொண்ணுங்க மாசமாக இருக்கும், கர்ப்பமாக இல்லாதவங்கெல்லாம் அது வளையல் இதெல்லாம் வச்சு பழமெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. அதுதான் ஒரு ஐதீகமாயிடுச்சு. நீங்கள் எத்தனை வருஷமாக வரீங்க இங்கே? அதான் ஒரு 5 வருஷமாக வரேன். இந்த வருஷத்தை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி தெரியுது உங்களுக்கு? 5 வருஷமாக வரீங்கல்ல? ஆமாம். இந்த வருஷம் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க காவேரியை பார்த்து? கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்குது, என்னால் நடக்க முடியாது. அதுதான் இங்கேயே உட்காந்துட்டு. தண்ணி இல்லாமல் இருக்கிறத விட போன வருஷம் கரபுரண்டு ஓடிச்சு. ஆனால் இந்த அளவுக்கு வசதியாக வழிபாடு பண்ண முடியாமல் இருந்துச்சு. கும்பல் அதிகம். படித்துறையிலேயே ஒரு 500 பேர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு மண்ணையும் நீரையும் வணங்கக்கூடிய அளவு காவிரி தாய் இறங்கி போயிருக்காங்க. இது உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்கு. அதாவது இயற்கை எது செய்தாலுமே அது நமக்கு சாதகமாக தான் இருக்கும். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? அதே தான். எங்கேருந்து வரீங்க? திருச்சி, இடமலைப்பட்டி புதூர். உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? வந்திருக்கீங்களா? வந்திருக்கு. இல்லை, கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான். இந்த வருஷம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே, போன தடவை தண்ணி நிறையா இருந்துச்சு, இந்த தடவை கொஞ்சம் நிறையா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆடிப்பெருக்கு திருவிழாக்காக நம்ம இங்கே திருச்சி வந்திருக்கோம். ஸோ இப்போ திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட செயல்கள்லாம் இங்கே வந்து செஞ்சிட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புதுசாக ஒருத்தவங்களை பார்த்துருக்கோம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? பத்ரி நாராயணன், சின்ன செட்டிச்சர்லேருந்து வரேன். திருச்சி தான் எனக்கு பூர்வீகம். நாங்கள் ஒரு 5 தலைமுறை இங்கே தான் இருக்கோம். இந்த ஆடி 18 ரொம்ப சிறப்பான ஒரு நாள். ஆடி பெருக்குங்கிறது எல்லா வகையிலும் எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் பெருக வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த நிகழ்வு நடக்குது. இந்த ஒரு நன்னாளில் நம்ம ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கணும்.
நம்ம நதி நீர்நிலைகள்லாம் தூய்மையாக வச்சுக்கணுங்கிற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கணும். நாங்கள் போன வாரம் வந்து 3 டன் வந்து கழிவு எடுத்திருக்கோம், பிளாஸ்டிக் கழிவு. ஒரு 200 பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாரையும் அளவடித்து கார்ப்பரேஷனோட உதவியோட ஒரு 3 டன் வந்து கழிவு எடுத்திருக்கோம். இந்த ஒரு அருமையான ஒரு நன்னாளில் வந்து இது பார்த்து 2 மாநிலங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு இந்த நதிநீரோட பிரச்சனை. இது 20 மாவட்டங்களை கலந்து இந்த நதிநீர் வருது, திருச்சிக்கு வருது. இங்கே வந்து ஸ்ரீரங்க பெருமாள் வந்து இங்கே காவேரி தாய்க்கு சீர் கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி. அது ஒரு நிகழ்வு நடக்க போகுது. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மாநகராட்சி ரொம்ப வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 60-70 டன் வந்து குப்பை எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு தண்ணி வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் லேட்டாக வருது தண்ணி இருந்தாலும் நம்ம ஆடி 28 வந்து சிறப்பாக கொண்டாடலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இந்த விழா ரொம்ப பெருமையாக அடையிறதுக்கு திருச்சி வணக்கம் திருச்சி வணக்கம் திருச்சியை வந்து பாராட்டணும். வாழ்த்துக்கள். ஈஸ்வரி மேம் உங்கள் பேர் மேம்? காஞ்சனா தேவி. தேவகி. குட்டிமா உங்கள் பேர்? தேவகி. மேம் சொல்லுங்கள் மேம், இப்போ இந்த ஆடி 18 எதனால் மேம் நம்ம கொண்டாடுறோம்? ஆடி 18 வந்து காவேரி தாய்க்காக கொண்டாடுறோம். நம்ம ஆடி பெருக்கு அதுதான் முக்கியம். ஏன்னா காவேரி எப்படி பெருகெடுத்து நம்ம திருச்சி தமிழ்நாட்டை பார்த்து ஓடி வராலோ அது மாதிரி நம்ம ஆடி பெருக்க கொண்டாடுறோம் எல்லாருமே. இந்த காவேரி மாதா கெங்கைச்சை யமுனைச்சை சைவே சிந்து கோதாவரி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதியும் குருன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. கெங்கைக்கு சமமாக நம்ம பார்க்குறோம் காவேரியை. அவ்வளோ புனிதமானது நம்ம காவேரி. எல்லாரும் எல்லா நேரமும் கெங்கைக்கு போக முடியாது, காசிக்கு. அதனால காவேரியில் இங்கே நம்ம ஸ்நானம் பண்ணிட்டாலே அதோட தூய்மையை நம்ம எடுத்துக்கிறோம் அந்த விஷயத்தை. அதனால பெரிய பாக்கியம் நமக்கு. காவேரி தாய் ஓடி வரா நம்ம தமிழ்நாட்டு, நம்ம திருச்சிக்கு ஓடி வரா. அடுத்த 28க்கு கலகலன்னு வந்துடுவா நம்ம தமிழ்நாட்டுக்கு, திருச்சிக்கு. பெருமாள் இன்னொன்று நம்ம பெருமாள் வராருங்க நம்மளை பார்க்க. இங்கே காவேரிக்கு மரியாதை பண்ணிவிட்டு அவர் தங்கச்சிக்கு மரியாதை பண்ணிவிட்டு அவர் பெருமாள் இங்கே வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இருந்து எல்லாரும் மக்களுக்கும் தரிசனம் கொடுக்குறாரு. ஏன்னா எல்லாருமே ஸ்ரீரங்கம் போக முடியாது, அதனால் அவர் வந்து மக்களை பார்க்க வராங்க. வந்து இங்கே பார்த்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு போகிறார் பெருமாள். இதுவே நம்ம திருச்சிக்கு உள்ள பெருமையான விஷயம். ஸ்ரீரங்க பெருமாள் வருது எந்த சேத்திரத்துலையும் இது மாதிரி கிடையாது. இந்த சேத்திரம் அவ்வளோ மகா புண்ணியம் பண்ணது. நம்ம அதோட பெரிய பாக்கியசாலி திருச்சிக்காரவங்க. ராதே கிருஷ்ணா. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள்? பெரியசாமி. மேம் உங்கள் பேர்? பார்வதி. குட்டிமா உங்கள் பேர்? தர்ஷினி. மேம் உங்கள் பேர்? செல்லம்மா. மேம் உங்கள் பேர்? சுமதி. மேம் உங்கள் பேர்? சரசு. சார், இந்த ஆடி பெருக்கு விழாவுக்கு வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? தாலி பிரிச்சுக்காக. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷம்? அதான் ஃபர்ஸ்ட் வருஷம். ஓகே, இங்கே எப்படி இருக்குது இந்த விழா? இது புதுசாக இருக்குது. புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இங்கே காவேரி ஆற்றுக்கு வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். மேம் நீங்கள்? நான் வந்ததில்லை. அந்த இதான் ஃபர்ஸ்ட் வருஷம். இப்போ தான் காவேரி ஆற்றையை பார்க்குறீங்க இங்கே. ஓகே, எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? இப்போ என்னன்னா இங்கே தண்ணி வரல. தண்ணி வந்திருந்தா எல்லாருமே அந்த படிக்கட்டோட தான் நின்றுருப்போம், இங்கே வந்திருக்கவே மாட்டோம். ஸோ இங்கே தண்ணி வராதனாலே எல்லாரும் நம்ம இங்கே நின்று அழகாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆடிப்பெருக்கு தமிழர்களோட மிக முக்கியமான நாள். கண்டிப்பாக சார். அந்த நாட்களில் வந்து இந்த காவிரி ஆற்றுல நம்ம தாலி பிரித்து கட்டினாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும், உயிர் ஆயுள் பார்க்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். கண்டிப்பாக சார். அந்த இதில் புதுசாக கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கயிறில் போட்டிருப்பாங்க. தாலி மாற்றி ஏதோ ஒரு வழக்கம், தாலி மாற்றுறது, தாலி சரடு மாற்றுறது. அது வந்து காவிரி ஆற்றுல ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பண்ணிட்டு போவாங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். ஓகே, போன வருஷம் வந்தீங்களா? இல்லை, புதுசாக கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் வருவாங்க. அது கட்டாயம் வருவாங்க. வருஷம் வரவங்க வருவாங்க, அவங்க டைம் இருந்தால் வருவாங்க. எங்களுக்கு இந்த வருஷம் தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. இல்லை, இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். அப்போல்லாம் எப்படி தண்ணி கூட ஃபுல்லாக இருந்துச்சா? தண்ணி இல்லாமல்? இல்லை, அப்போ கம்மியாக தான் இருந்துச்சு தண்ணி, இதோட கொஞ்சம் அதிகமாக போச்சு. அக்கா வணக்கங்க. சார் வணக்கம். வணக்கம். அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கள்? சுந்தரி. சார் உங்கள் பேர்? ராஜா. இந்த ஆடி 18 விழாக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? தாலி பெருக்கி போடலான்னு வந்திருக்கோம். ஓகே, ஸோ இது எதுக்காக இது பண்ணுறாங்க? இது வந்து குடும்ப வளம் தெரியணும், அதே மாதிரி வந்துட்டு எல்லா செல்வம் பெறணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே காவிரி ஆறு எப்படி இங்கே தண்ணி நீரோட வந்து பார்த்திங்கன்னா இங்கே விருத்தி அடையுதோ அதே மாதிரி எங்கள் குடும்பமும் இங்கே விருத்தி அடையும், அதனால் வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என் பேர் அஜித் குமார். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. நாங்கள் ஆடி பண்ணதுக்காக கயிறு மாற்றலான்ட்டு வந்திருக்கோம். மேம் உங்கள் பேர்? பார்க்கவி. இந்த ஆடி 18 எதனால் கொண்டாடுறாங்க? ஒன்றும் இல்லை, இந்த தாலி பிரிச்சு கொடுறதுக்கு தான். சொல்லுங்கள். தாலி பிரிச்சு இது கயிறு மாற்றி எல்லாரும் சாமியை வேண்டி கொண்டாடுறோம். அவ்வளோதான். சார் நீங்கள் உங்கள் பேர்? சார் என் பேர் ஞானகுமார். சிஸ்டர் உங்கள் பேர்? பிரீத்தி.
மேம் உங்கள் பேர்? பவானிங்க சார். எதுக்கு இந்த ஆடி 18 கொண்டாடுறோம்? சுமங்கலியெல்லாம் நல்லா இருக்கணும். நல்லா காவேரி தாயை வணங்கினா நீடோடியே நல்லா ஆயுள் வர நல்லா இருக்கலாம். காவேரி தாய் எப்படி இங்கே பெருகி வருதோ அதே மாதிரி நம்ம குடும்பமும் பெருகி நல்லா இங்கே சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் நம்ம இங்கே வரோம். ஓகேங்களா? ஆடி 18 இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா ஆற்றுல குளிச்சுட்டு கயிறு மாற்றிட்டு பெருமாளுக்கு உயர்ந்தது ஆற்றுல எல்லாரும் வந்திருப்பாங்க. எல்லாம் பார்த்துட்டு குடும்பத்தோட ஆறு பெருகி போகிற மாட்டோம் நம்ம குடும்பம் பெருகிற மாட்டோம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் வர்றது. ஆடி 18க்கு தாலி எதுக்கு பிரித்து கோக்குறாங்க? ஆடி 18க்கு தாலி எதுக்கு பிரிச்சாங்கன்னா இந்த தண்ணி எப்படி விருத்தியாகி போகுதோ அதே மாதிரி நம்மளோட குழந்தைங்க எல்லாமே விருத்தியாகி நல்லா பெரிய லெவலில் போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம அந்த மூதாதைய காலத்துலேருந்து இருக்கே. அதை அப்படியே நம்ம வழி நடத்தி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றதான். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? நீங்க திருச்சி எங்க? புதுக்கோட்டை எந்த இடம்? புதுக்கோட்டை பக்கத்து பொன்னமராவதியா? ஓகே சூப்பர். பொன்னமராவதியிலேருந்து இங்கே வந்திருக்காங்க நம்ம இங்கே திருச்சி காவேரி ஆற்றை பார்க்கறதுக்கு. ஸோ திருச்சி திருவிழாவா இங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிதானவா? ஆமாம். ஆடி 18க்கு காவேரி ஆற்றை சுற்றி பொதுமக்கள் நிறையா பேர் இருக்காங்க. நிறைய இங்கே திருவிழா மாதிரி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஃபேமிலி சூப்பராக அழகாக ஊதுபத்தி எல்லாத்தையும் ஏற்றி அழகாக இங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க, என்ன மாதிரி விஷயம்லாம் இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் புஷ்பலதா சார். உங்கள் பேர்? ராஜேந்திரனுங்க. மேம் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க நீங்கள்? நாங்கள் காவேரி தாயை வணங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். வருஷாந்திரம் வருவோம். காவேரி வந்து விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம், தண்ணி வேணுங்கிறதுனால மூலப்பொருளாக இருக்கிறதுனால நாங்கள் அதை நினச்சி சாமி கும்பிட்டு வணங்கிட்டு தான் மற்ற எல்லாத்தையும் செய்வோம். தாலி பெருத்து கோட்டு கட்டிக்குவோம். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த ஆடி 18 எதுக்கு சார் தாலி மேம் வந்து மாற்றி கட்டுறாங்க, பிரித்து கட்டுறாங்க? அது ஆடி வந்து ஒரு ரொம்ப நல்ல முக்கியமான நாள். ஒரு என்னது ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் வாழ்க்கை பெருகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காவேரி தாயை வணங்கி காவேரிக்கு நன்றி சொல்கிற மாதிரி செஞ்சு ஒரு திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா, காவிரி ஆற்றை பற்றி அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதே மாதிரி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா தாலியை பிரித்து கோக்குறது இந்த ஒரு விஷயத்துக்கு தான்ப்பா அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? வெங்கடேசன் சார். மேம் உங்கள் பேர்? நித்யா. சார் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் கவரப்படம் டால்மியாபுரம் திருச்சி. ஓகே சார். இந்த காவிரி ஆறு எதுக்காக இந்த ஆடி 18க்கு இங்கே நம்ம இங்கே வரோம் சார்? எங்கள் குடும்பம் விருத்தி ஆகிறதுக்காக தாலி பிரிச்சு கோக்கிறதுக்காக செழிப்போட இருக்கணும்ட்டு எல்லாரும் வந்திருக்கோம் சார். குடும்பத்தோட வந்திருக்கோம். குடும்பத்தோட இங்கே செல்வம் செழிப்போட இங்கே இருக்கணுன்றதுக்காக இந்த காவிரி ஆற்றை வணங்கி கும்பிட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்க. திருச்சி மாநகராட்சி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸ்ரீரங்கம் கோட்டத்தில் இருக்க பணியாளர்கள் அதிகாரிகள் மிக நேர்த்தியாக இந்த இடத்துல பாதுகாப்பு பணியிலும் சுகாதார பணியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், அவர்கள் ஏறெடுத்திருக்கிற ஏற்பாடுகள் என்ன என்பதை அவர்களே நமக்கு தெரியப்படுத்துவார்கள். வணக்கம் மேடம். சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் விஜயலக்ஷ்மி. மண்டலம் 1ல் நான் மண்டல மேலாளராக இருக்கேன். இந்த டைம் வந்துட்டு நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கோம் ஆடி 18க்காக. சொல்லப்போனால் தூய்மை கூடம்னு சொல்லி ஒரு இடம் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதில் வந்துட்டு நம்ம ஆற்றுலேருந்து வர குப்பையாக இருக்கட்டும், பொதுமக்கள் கொண்டு வர குப்பையாக இருக்கட்டும், அது இல்லாமல் அவங்க வந்து படையல் போடுற இலை, மாலை வேஸ்ட்டு, இது எல்லாமே வந்துட்டு பொதுமக்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆற்றுல தண்ணியில் விடாமல் அதை கொண்டுட்டு போய் எங்களுக்கு அந்த ஒரு இடத்துல வச்சு கொடுத்துட்றாங்க. நாங்கள் ஒரு லேண்ட்மார்க் சொல்லிடுறோம், அதில் வச்சு கொடுத்துட்றாங்க. இதுக்கு வந்து பொதுமக்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே தான் எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டு. நைட்டும் பகலும் பாராமல் இந்த டைமிங் தான் இல்லாமல் எங்களுக்கு ஃபுல்லாகவே இருந்து எங்கள் வார்டு மேனேஜர் இந்த வேலைன்னு தானும் இல்லாமல் ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே. இதை டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வணக்கம் சார். மண்டலம் 1 வார்டு 7. நான் இந்த வார்டில் வந்து மேனேஜராக இருக்கிறேன். என் பேர் பிரேம்நாத். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடி 18 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காலையிலேருந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 2 லட்சம் மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க. இவங்க கொண்டு வர உடைமைகளை எல்லாமே நாங்கள் அங்கங்கே ஊழியர்களை வச்சு உடனே குப்பைகளை அகற்றி அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கோம். அந்த இடத்துல போய் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பணி வந்து சீர் சிறப்புமாக நடக்கிறாங்க. நாங்கள் கடந்த ஒரு 10 நாட்களாகவே இதில் இருக்க துணிகளை எல்லாத்தையுமே தூய்மை பணியாளரை வச்சு உடனேயாகவே நாங்கள் சுத்தம் பண்ணி கொடுத்து இதில் இருக்க அசுத்தங்களெல்லாம் நாங்கள் உடனடியாகவே எடுத்துக்கிட்டு இருக்கோம் சார்.
பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே கிளாத் வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட நாங்கள் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், கிளாத் வேஸ்ட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளாத் வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஆற்றுல போடுறத உடனுக்குடன் எடுத்துகிட்டு இருக்கோம். தண்ணி இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, நேராக போயிடும். தண்ணி இல்லாததுனால நாங்கள் உடனே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அடுத்து மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ பின்னாடி வர்றவங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தூய்மை பணியை நல்லா பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எங்களுக்கு தேவையான வாகனங்கள், ஜேசிபி எல்லாமே வந்து கார்ப்பரேஷன் மூலியமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்டோடையும் சேர்ந்து இந்த பணியை நல்லா நாங்கள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பண்ணுற இந்த பணியை பொதுமக்கள் பார்த்துட்டு நீங்களும் பார்த்துட்டு போகாமல் உங்கள் டிவி சேனலில் போட்டு எங்களுக்கு எல்லா மக்களும் தெரியணுன்றதுக்காக நீங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், நீங்களும் வெயிலில் சுற்றி எங்களை மாதிரியே வந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. எங்கிட்டு போனாலும் இந்த 2 வெள்ளச்சட்டையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி சார். மாநகராட்சி பணி என்பது ஒரு முக்கியமான பணி. மிக சிறந்த முறையில் நண்பர் அவர்கள் அறிவிச்சிட்டே இருக்கிறார். அதே ப்ளூ கலர் சட்டை போடாத, வெள்ளை கலர் சட்டை போகாத, சில நேரத்தில் நானே திரும்பி பார்க்குற அளவுக்கு மிக சிறப்பான முறையில் அறிவிப்பு கொடுத்து சுகாதார பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். நல்ல ஒரு டீம் இந்த வருஷம். நாங்கள் ஒவ்வொரு வருஷம் பார்க்குறோம், இந்த மாதிரி ஒரு மாநகராட்சி டீம் நாங்கள் பார்க்கல. இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக நீங்கள் அழகாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் தொலைக்காட்சி சார்பாகவும், திருச்சி மாவட்ட பத்திரிகையாளர் சார்பாகவும், சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு சார்பாகவும் நன்றியும் வாழ்த்திலும் தெரிவித்துள்ளோம். தேங்க்யூ சார். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். விக்னேஷ். மேம் உங்கள் பேர்? அனுஷ்யா. குட்டி உங்கள் பேர்? விக்னேஸ்வரன். விக்னேஸ்வரன். அம்மா உங்கள் பேருமா? சம்பூர்ணம். அக்கா உங்கள் பேருங்க? ஐயா உங்கள் பேருங்க? ஐயா ராஜ். ஐயா உங்கள் பேர்? மணிவேலு. அண்ணா உங்கள் பேர்? அங்கம்பது. சார், இந்த ஆடி 18 பெருக்கு விழான்னு உங்களுக்கு தெரியும். இது எதுக்கு சார் இங்கே வர நம்ம? இங்கே வந்து காவேரி ஆறு, இந்த காவேரி ஆறு வந்து தண்ணி வந்து பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி என்னோட லைஃபும் பெருக்கி நல்லா இருக்கணும் அப்படின்ற வேண்டி. இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா இங்கே? இல்லை, இங்கே தான் ஃபஸ்ட் டைம். இதான் ஃபஸ்ட் டைம். நம்மளுக்கு எந்த ஊர் சார்? சொந்த ஊர்? நான் சொந்த ஊர் சேலம். மேம் உங்களுக்கு? பெரம்பலூர். ஸோ அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்க? இப்போதான் ஃபஸ்ட். நீங்களும் தான் ஃபஸ்ட் டைம் வருவீங்க. ஸோ இந்த காவேரி ஆறு பார்க்குறப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி தண்ணி வந்து இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் போன வருஷம் ஃபுல்லாக நிறையா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த தடவை வந்து இங்கே உட்காந்து எல்லாமே வந்து நீட்டாக பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடம். ஓகேங்களா? ஆனால் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி நிறையா ஓடனால யாருமே இங்கே உட்கார முடியல. ஸோ அங்கெல்லாம் இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் போன வருஷம் பார்க்கலல்ல, அதனால நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த தாலி எதுக்கு பிரித்து கட்டுறாங்க? நம்மளோட லைஃப்பில் வந்து இப்போ காவேரி ஆற்றுல தண்ணி எப்படி பெருகிட்டு இருக்கோ அது மாதிரி நம்ம லைஃப்பும் நல்லா இருக்கணும், செல்வமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தாலி பிரித்து கட்டுறாங்க இங்கே வந்து. ரொம்ப சூப்பர் மேம், ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். மேம் வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? செல்லதுரை. மேம் உங்கள் பேர்? சரண்யா. உங்கள் பேர் மேம்? அபிதா. உங்கள் பேர்? சரண் பாண்டி. சார் நம்ம எங்கேருந்து சார் வரோம்? தஞ்சாவூர்லேருந்து. ஓகே சார். இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே திருச்சி வந்துக்குமா சார்? இல்லை சார், இந்த காவிரி ஆற்றுக்கு வந்ததில்லை. இல்லை ஆடி பெருக்கு 18க்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காண்டி வந்துருக்கோம். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம்? ஆமாம், ஃபஸ்ட்டு. ஆமாம், இந்த வருஷம் தான் கல்யாணம் ஆயிருக்கு, அப்படியே ஃபர்ஸ்ட் வருஷம் வந்தாச்சு. ஓகே சார். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டைம் வர ஒரு புதுசாக ஒரு ஃபீல், புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், புது எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஓகே மேம், தாலி பிரித்து எதுக்கு இங்கே ஆடி 18க்கு இது பண்ணுறாங்க? இங்கே இந்த காவேரி ஆறு எப்படி பெருக்கெடுத்து ஓடுதோ அது மாதிரி நம்ம லைஃப்பும் நல்லா போகணுன்றதுக்காக வராங்க, தாலி பிரித்து போகிறாங்க. பெருக்கெடுத்து போகணுன்றதுக்காக. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. காவிரி ஆற்றுல எப்படி தண்ணி பெருக்கெடுத்து போதோ அதே மாதிரி எங்கள் குடும்பமும் நாங்களும் நல்லா இங்கே செழிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையாக பேசுனாங்க. எத்தனை வருஷமாக வரீங்க? நாங்கள் வந்து 10-20 வருஷமாக வரோம் சார். இந்த வருஷம் எப்படி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த வருஷம் தண்ணி ஆற்றுல நிறையா வரல, அதுதான் ஃபீல் பண்ணுறேங்க. நல்லா இருக்கும், வரணும், எல்லாம் நல்லா இருக்கணும் சார். வந்து சுமங்கலியெல்லாம் வந்து நாங்கள் நல்லா இருக்கணும், பிள்ளைங்களை வந்து நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி தான் வந்து சாமி கும்பிட வரதுங்க. தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். இதுக்கு வந்து விசேஷம் அம்மா மண்டபங்கிறது தான் தாய், நம்ம தாய் மண்டபங்கிறது அதுதாங்க. நீங்கள் வரீங்களா வருஷம் வருஷம்? எங்களுக்கு தலாடிக்கு வந்தோம், அதுக்கப்புறம் இப்போ வரோம். அதுக்கப்புறம் குழந்தையோட ஹலோ சொல்லு. நீங்கள் சொல்லுங்கம்மா, இந்த நாள் என்ன சிறப்பு? இந்த நாள் வந்து சுமங்கலிக்கு எல்லாம் நீடூடி வாழணும் அப்படின்னு இந்த காவேரி தாயை வந்து கும்பிடுறாங்க, தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு. இது வந்து நான் 35 வருஷம் ஆகுது இந்த ஊருக்கு வந்து. 35 வருஷமா வரீங்க? வந்துக்கிட்டு தான் இருக்கோம். தண்ணியே 35 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த காவிரி கரை ஓரமாக வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். சார் என் பேர் தயாளன். மேம் உங்கள் பேர்? மேம் பிரியதர்ஷினி. சார் உங்கள் பேர்? சார் ஞானசெல்வம். மோனிஷா. உங்கள் பேர்? மணிகண்டன். மேகலா. உங்கள் பேர்? கோகுல். உங்கள் பேர்? லிதி சிங். ஓகே சார். நம்ம ஊர் சார்? நம்ம வந்து திண்டிவனம். மேம் நீங்கள்? ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம். சார் நீங்கள்? இங்கே பாலக்காடு காந்தி மார்க்கெட். காந்தி மார்க்கெட். நீங்கள்? ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம். நீங்கள் சார்? காந்தி மார்க்கெட். சார் இந்த ஆடி 18க்கு எதுக்கு தாலி பிரித்து கோக்குறாங்க மேம்?
காவேரி தண்ணி பெருக்கெடுத்து ஓடணும். காவேரி தண்ணி எப்படி பெருக்கெடுத்து ஓடுதோ அதே மாதிரி எங்களோட ஃபேமிலி நல்லா பெருகி இருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இது பண்ணுறோம். அவ்வளோதானே? சூப்பர் மேம், அழகாக சொல்லிட்டீங்க. சார், இந்த ஆடி 18க்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா? இல்லை சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் இயர் வந்து இது பண்ணணுன்றத சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதுக்காக வந்திருக்கோம் ஃபேமிலியோட. ஓகே சார். எல்லாரும் நல்லா இருக்கணும், கொஞ்சம் நல்லா செழிப்பாக இருக்கணுன்றதுக்காக வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, வந்து பண்ணியிருக்கோம். அதாவது முன்னோர்கள் சொன்னாங்கப்பா, எங்கள் வீட்லேயும் சொல்லியிருக்காங்கப்பா, அதனால இந்த ஐதீகத்துக்காக வந்து செய்கிறோம்ப்பா. அவ்வளோதானே? ஓகே, ரொம்ப அழகாக அண்ணா சொன்னாப்புல. என்னன்னா, எங்கள் முன்னோரெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்கப்பா, இது செஞ்சால் நல்லா இருக்கும், எங்கள் குடும்பம்லாம் நல்லா பெருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் வந்து செய்கிறோம். ஸோ நம்ம காவேரி ஆற்றுல தான் இருக்கோம். ஆடி 18 வந்து இங்கே ரொம்ப பெருக்கெடுத்து ஓடுற தண்ணியை காவேரி ஆற்றை வந்து ரொம்ப எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இந்த ஆடி 18 வந்து எப்படிலாம் கொண்டாடுறாங்க, ஸோ இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே ஒரு அழகான ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த 18 எப்படிலாம் கொண்டாடுறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். தம்பி, நாங்கள் வந்து ஆடி பண்ணிட்டு வந்து தாலி. என் பேர் விஜி மேம். உங்கள் பேர்? சுகன்யா. சார், உங்கள் பேர்? மதன்குமார். உங்கள் பேர்? விஜி. திவ்யகுமார். உங்கள் பேர்? சிவகுமார். எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் திருச்சி மலைக்கோட்டையிலேருந்து வந்திருக்கோம்ப்பா. ஓகே சார், உங்கள் பேர்? சார், செந்தில்குமார். யோகேஷ். ஓகே, இந்த ஆடி 18 எதுக்கு கொண்டாடுறோம்? திருமாங்கலே நிலச்சிருக்கணும்னு கும்பிடுறது. ஆற்று காவேரி தாய் வந்து எங்களுக்கு திருமாங்கலத்தை நிலச்சி கொடுக்கணும், நாங்கள் நீண்ட ஆயுளோட இருக்கணுங்கிறதுக்காக இந்த சாமி கும்பிடுவோம். வருஷம் இதில் வந்து தேங்காய் பழம் உடச்சி அரிசி காப்பரிசி வச்சு எல்லாம் கும்பிடுவோம். இந்த வருஷம் தண்ணி இல்லை, அது ஒண்டி தான் எங்களுக்கு கவலை, மற்றபடி வேற எந்த இதுவும் இல்லை. அதே மாதிரியே நாங்கள் வந்து சாமி எல்லாமே எப்படி வச்சு கயிறு போட்டு எல்லாமே கும்பிடுறோம். பல வகை எல்லாமே வைப்போம். தேங்காய் வாழைப்பழம் வைப்போம், மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைப்போம், மண்ணு பிள்ளையார் பிடிச்சி வைப்போம். இத்தனை வருஷம் முழுகி எடுத்து கொடுப்பாங்க காசு கொடுத்து. இந்த வாட்டி முழுகாமல் நாங்களே அள்ளி சாமி கும்பிடுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தா தண்ணி வரலன்னா ரொம்ப வருத்தம், அது ஒரு வருத்தம். ஆமா, என்னதான் இருந்தாலும் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் மக்களுக்கு தண்ணி வரலன்றது ஒரு கஷ்டமா தான். கஷ்டப்பட நம்ம விவசாயம் தான் நம்ம நல்லா இருக்க முடியும், 3 வேளை சோறு சாப்பிட முடியும். அந்த ஒரு இது எங்களுக்கு இல்லை, அது ஒன்று கஷ்டம். மற்றபடி சந்தோஷமா கும்பிடுறோம் சாமி. தாலி எதுக்கு பிரிச்சு கட்டுறாங்க? தாலி பிரிச்சு கட்டினா அந்த 3 மாசம் கழிச்சு இந்த இடத்துல பிரிச்சு கட்டினா நல்லது. காவேரி தாய் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து கண்ணாடி வச்சு இங்கே கும்பிடுவோம். ஓகே, ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காவேரி தாய் வந்து எங்களை வாழ்த்துவாங்க அப்படின்றதுனால தான் இந்த தாலியை நாங்கள் பிரித்து கோக்குறோம் அப்படின்னு ரொம்ப சூப்பராக சொன்னாங்க. ஸோ நம்ம ஸ்ரீரங்கத்தில் காவேரி ஆற்றுல இருக்கோம். இங்கே ஆடி 18 பெருக்கு விழாவில் ரொம்ப சூப்பராக மக்கள் எல்லாமே அவங்களோட செயல்களை செஞ்சிட்ருக்காங்க. அதை தாண்டி இங்கே ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி. ஸோ இங்கே வந்து படையெல்லாம் போட்டு நல்லா கும்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட நம்ம கேட்போம், இவங்க எதுக்கு வந்திருக்காங்க, இங்கே என்ன மாதிரி விஷயம்லாம் இங்கே செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், உங்கள் பேர்? என் பேர் கீதா. நாங்கள் மரக்கடையிலேருந்து வரோம். மேம், உங்கள் பேர்? மேம், சரண்யா. மேம், உங்கள் பேர்? மகாலட்சுமி. மாப்பிள்ளை உங்கள் பேரா? மகிழன். மகிழன். மேம், இந்த ஆடி 18 எதுக்கு இங்கே கொண்டாடுறாங்க இந்த காவிரி ஆற்றுல? மேம், நாங்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக இங்கே வந்து மாங்கல்யத்தெல்லாம் கழட்டி வச்சு சரடு கயிறு மாற்றி சாமி கும்பிடுவோம். அப்புறம் காவேரி தாய் நல்லா கரை புரண்டு ஓடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு சாமி கும்பிடுவோம். வருஷம் வந்துடுவோம், வந்து சாமி கும்பிட்டுட்டு போவோம். ஸ்ரீரங்க ரங்கநாதர் வந்து இன்னைக்கு சீர் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது விசேஷம். இது வந்து அம்மா மண்டபத்தில் மெயினாக எல்லோரும் வந்து சாமி கும்பிடுவாங்க. ஓகே, இங்கே எப்படிமா இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப அசுத்தமாக இருக்குது. அவங்க வந்து புண்ணியம் பாவத்தை கழிக்கணும்னு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு போகிறாங்க குளிச்சுட்டு. ஆக்சுவலாக வந்து அது பாவம் சேர்க்குற மாதிரி தான் ஆகும். அது வந்து அங்கங்கே குப்பை ட்ரம்மு வச்சுருக்காங்க, அந்த டஸ்ட்பினில் போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கல்யாணம் ஆனவங்க, புதுசாக கல்யாணம் ஆகி வந்தவங்க மாலையெல்லாம் கழட்டி ஆற்றுல விட்றாங்க. அதையும் அந்த மாதிரி டஸ்ட்பினில் தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டோன்னா பரவாயில்ல. ஏன்னா நம்ம காவேரியில் தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதை வந்து இப்படி அசுத்தம் பண்ணி இன்னும் நம்ம காவேரியை வந்து இது பண்ணுறோம், கெடுதல் பண்ணுற மாதிரி ஆக்கிட்டோம். நம்ம தான் நம்ம இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் சுத்தம் பண்ணாங்க. இந்த ட்ரஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து இந்த ட்ரெஸ்ஸு குப்பை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணாங்க. ஆனால் 1 வாரத்தில் இவ்வளோ குப்பை வந்துடுச்சு. நம்ம தான் பாதுகாத்துக்கணும் நம்ம இடத்த. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடி 18 இங்கே வந்து நீங்கள் எல்லாம் கொண்டாடுங்க, உங்களோட புண்ணியத்தை இங்கே வந்து நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் பாவத்தை வந்து இங்கே கழிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் புடவைய மாலை எல்லாத்தையும் இங்கே போட்டு போகிறனால அசுத்தமாகுது. இதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இங்கே க்ளீன் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு போனால் அது நல்லா இருக்கா? பொதுமக்கள் கொஞ்சம் நல்லா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். காவேரி ஆற்றுல தண்ணி நம்மளுக்கு எதுக்காக வருது? ஸோ அந்த இடத்த வந்து நம்ம அசுத்தப்படுத்தக்கூடாது. இருக்கிற இடத்த பொதுமக்கள் எல்லாம் நல்லா நீட்டாக பார்த்துக்கணும் அப்படின்றது அவங்களோட வேண்டுகோளாக இருக்குது. ஸோ மக்கள் வேண்டுகோளை முடிஞ்சளவு அவங்க திருப்பி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதை செஞ்சணும். நம்ம தான் இப்போ எல்லாருமே முக்கால்வாசி படிக்காதவங்க கிடையாது, எல்லாரும் படித்தவங்க தான். முன்ன தான் வந்து படிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இது நம்ம படித்தவங்களே இப்படி பண்ணால் எப்படி? நம்ம தான் நம்மளை திருத்திக்கணும். குப்பை இல்லாத தமிழ்நாடாக நம்ம மாற்றிக்கணும். மெயினாக திருச்சியில் வந்து இந்த அம்மா மண்டபத்தை ரொம்ப அசுத்தப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் இந்த காரியம்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு செஞ்சுட்டு அதை வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம காவேரியை நம்ம தான் பத்திரமா பாதுகாத்துக்கணும். நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து இதை வந்து சுத்தமான இடமா நம்ம கொடுக்கணும். அடுத்த தலைமுறையை நம்ம கொண்டு போகணும். அவங்களுக்கு சுத்தத்தை கொடுக்கணும். நம்மளை பார்த்து தானே அவங்களும் கற்றுக்குவாங்க. அதை வந்து நம்ம நல்லபடியாக சொல்லித்தரணும் எல்லாத்துக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி நீங்கள் சுத்தமாக காவேரி ஆற்றை வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கும் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ பொதுமக்களாகிய நீங்கள் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களோட வேண்டுகோள், அவங்க வேண்டுகோள் இல்லை, நம்மளோட சேனல் வேண்டுகோள், பொதுமக்களோட வேண்டுகோள், நம்ம மாநகராட்சியோட மக்களோட வேண்டுகோள் தான் இது. ஸோ எல்லாரும் ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் நல்லா இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அப்படி தானேம்மா? நீர்த்தலங்களை வழிபடும் இந்த நன்னாளில் திருச்சி ஸ்ரீரங்க பகுதியிலிருந்து வந்திருக்கிற அருமையான அக்காவிடம் நாம் ஒரு சில கேள்விகளை கேட்க இருக்கிறோம். இந்த நீர்த்தலங்களை சுத்தமாக வச்சுக்கணும்னா என்ன செய்யணும்? சுத்தமாக வச்சுக்கணும். அது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நம்ம நடந்துக்கணும். இப்போ இதெல்லாம் கரையோரத்தில் விட சொல்கிறாங்களா, ஆனால் எல்லாரும் போய் நடு ஆற்றுல விட்டுட்டு வராங்க. அது எங்கேயாவது போய் தேங்கிக்கும். எல்லாம் இப்போ ஓரத்தில் வச்சுட்டு அவங்க எப்படி டிஸ்போஸ் பண்ணுமோ அப்படி டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இது வந்து ஐதீகம். அது கல்யாண மாலை வந்து ஆற்றுல விடுறதா அந்த நாளையிலேருந்து ஐதீகம். அது என்னன்னா ஒரு இடத்துல கொண்டாந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள கொண்டாந்து வச்சிடலாம். அதுதான் செய்ய முடியும். நீர் பாதுகாப்பு, சுகாதார சீர்கேடு ஏற்படுது, அதனால நீரோட தன்மை கெட்டு போகுதுங்கிறதுனால ஆற்றுல கலக்க வேண்டாம். ஆற்று ஓரத்தில் கொண்டாந்து வைங்கன்னு ஒரு இடத்துல வைக்க சொல்லலாம். அதை செய்யலாம். தண்ணியில் விடாம, தண்ணி நிறையா போச்சுன்னா விட்டுறலாம். அது வந்து இப்போ வராதனால காசிக்கு அடுத்ததான சுத்தமான தூய்மையான நதிகளிலே காவேரி முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்படிப்பட்ட தூய்மையான நதியை, புனிதமான நதியை அந்த கரையோரங்களில் நம்ம இந்த மாதிரி போட்டு சுகாதார கேடு ஏற்படுத்தக்கூடாது என்பது இவர்களுடைய கருத்து. எங்கள் தொலைக்காட்சிக்கு கருத்து தெரிவித்தபடினாலே நன்றி. தேங்க்யூ. இது திருச்சி மாவட்டத்திலிருந்து அருமையான தம்பதிகள் வந்திருக்கிறார்கள். உங்கள் பேர்? அருண்குமார். உங்கள் பேர்? மெர்சி. ஆமாம். உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஜூன் மாதம். 11 மாதம். ஜூன் மாதம் திருமணம் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்களா இங்கே? அப்பா கூட இவங்க வந்ததில்லை, இவர் வந்து அப்பா கூட வந்திருக்கிறாரு. அப்போ நீங்கள் வரும்போது எப்படி இருந்துச்சு தண்ணி? தண்ணி சூப்பராக, ரொம்ப ஆறு, ரொம்ப ஃபுல்லாக போச்சு. இப்போ வந்து கம்மியாக இருக்குது. கம்மியாச்சு. நீங்கள் இங்கே வந்ததில்லை. சரி, எதுக்காக இன்னைக்கு இங்கே வராங்கல்லாம்? அதான் ஆடி 18னா கல்யாணத்துக்கெல்லாம் இல்லாமல் இப்படி கல்யாணம் ஆச்சுன்னா வந்தாங்க. ஆடி 18க்கு வந்து திருமணமானவங்க இங்கே வர்றது ஒரு விசேஷமான காரியம், அதனால் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடி பெருக்கு விழா ரொம்ப சூப்பராக கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. இந்த ஃபேமிலியில் இவங்க இவ்வளோ நேரம் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இவங்க என்ன மாதிரிலாம் கும்பிட்டாங்க, எதுக்கு கும்பிட்றாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம் சார். உங்கள் பேர் மேம்? என்னோட பேர் காயத்ரி. மேம் உங்கள் பேர்? சரஸ்வதி. ரகு. மேம் சொல்லுங்கள் மேம், இந்த ஆடி 18க்கு எதுக்கு மேம் இங்கே வந்தீங்க? லைக் இது வந்து நம்மளுக்கு எப்போவுமே நமக்கு நீர் தந்து நம்ம ஊரையும் நாடி செழிப்பாக வைக்கிற காவேரி ஆற்றுக்கு ஒரு நன்றியாக சொல்கிறது, அந்த அம்மாவை தாயாக வணங்கி அவங்களுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்துறதுக்காக தான் நம்ம வருஷம் ஆடி பெருக்குன்னு நீர் ஓடுற எல்லா மாவட்டத்திலையும் நம்ம கொண்டாடுறோம். ஸோ அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக நம்ம கயிறு கட்டி இலை போட்டு படையல் வச்சு அந்த சாமிக்கு கொடுத்து அப்புறம் அவங்களோட அண்ணா வந்து சீர் எடுத்துகிட்டு வந்து, ஸோ இதுதான் வருஷம் ஆடி பெருக்குன்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, ரொம்ப அழகாக பேசுனீங்க. சொல்லுங்கள் மேம், நீங்கள் வந்து பேசுகிறதுலே தெரியுது இங்கே நிறைய பேசுவீங்க பிறகு. ஸோ நீங்கள் நம்ம என்ன மேம் ஒர்க் பண்ணுறோம்? ஸோ நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். சைட் பை சைடு பேசுறது என்னோட என்னோட ப்ரொஃபஷன். நான் ஒரு மேடை பேச்சாளரும் கூட. ஓகே, நினச்சேன், அப்பயே நினச்சேன். ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கடன்னு போயிட்டே இருந்தீங்களா? ஸோ நானே ஒரு விஜய், நானே கொஞ்சம் விட்டு தான் போனேன். நீங்கள் இவ்வளோ ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருந்தீங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளோட பேஸ்மெண்ட்டை விட்டு கொடுக்க கூடாதுல்ல. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு எங்கே போனாலும் நம்ம கிட்ட ஏதாவது இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டணும். சார் வந்துருக்காங்களா? இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, நெக்ஸ்ட் மந்த் தான் என்னோட கல்யாணம். ஸோ அடுத்த வருஷம் ஆடி பெருக்கு நீங்க சொன்ன அதே சாரோட நான் வருவேன். நீங்களும் எங்க கல்யாணத்துக்கு வாங்க. அடுத்த வருஷம் இதே மாதிரி டைம் இருந்துச்சுன்னா என் சாரோட சேர்ந்து உங்களுக்கு நான் போயிட்டு கண்டிப்பா அந்த நாளுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த வருஷம் இதே நாளில் நாங்கள் உங்களை வந்து சந்திப்போம். ஓகேங்களா? இவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக ரொம்ப தெளிவாக பேசுனீங்க. ஆடி பெருக்கு விழான்னா என்னன்னு மக்களுக்கு புரிகிற அளவுக்கு சொன்னீங்க. ஓகேங்களா? சரி, இந்த தாலி எதுக்குமா பிரித்து கட்டுறாங்க?
அதாவது எப்போவுமே மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் வந்து அந்த அந்த மஞ்சத்தாலே அந்த இது வரைக்கும் அதுக்கப்புறம் அதை பெருக்கணும் எப்போவுமே இருக்கணுங்கிறதுக்காக தான் தாலி பெருக்கணும். அதை வந்து இங்கே வந்து பண்ணும்பொழுது இன்னும் அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோட எல்லாருமே வளமா வாழணுங்கிறதா ஐதீகம். ரொம்ப சூப்பரா அழகா, அதாவது வந்து ஆடி 18க்கு இந்த தாலி எதுக்கு பிரிச்சு கோக்குறாங்கன்றத மக்களுக்கு தெளிவா சொன்ன இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். நன்றி மேம். நன்றி, தேங்க்யூ.